நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன், நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன். பொன்னையுயர்வை புகழை விரும்பிடும், பொன்னையுயர்வை புகழை விரும்பிடும் என்னை கவலைகள் தின்னத்தகாதென்று நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன். தமிழுக்கு முதல் வணக்கம். இயற்கை அன்னையை வணங்குகின்றேன். அனைவருக்கும் உயராய்வு மற்றும் வேல் அலைவரிசையின் அன்பு வணக்கம். காரிருள் அகத்தில் நல்ல கதிரொளி நீதான், இந்த பாரிடை துயிர்வோர் கண்ணில் பாய்ந்திரும் எழுச்சி நீதான், ஊரினை நாட்ட இந்த உலகினை ஒன்று சேர்க்க பேரறிவாளர் நெஞ்சில் பிறந்த பத்திரிகை பெண்ணே. அறிஞர்தம் இதய ஓடை ஆழநீர் தன்னை மொண்டு செறிதரும் மக்கள் எண்ணம் செழித்திட ஊற்றி ஊற்றி குறுகிய செயல்கள் தீர்த்து குவளையம் ஓங்க செய்வாய் நறுமண இதழ் பெண்ணே. உன் நலம் காணார் ஞாலம் காணார். இந்த வாரம் முதல் நம் அரங்கத்திலே வாரம் ஒரு எழுத்தாளர் அறிமுகம் நிகழ இருக்கிறது. அதிகம் அறிமுகம் இல்லாத ஆனால் சிறந்த எழுத்தாளர்களை உங்கள் முன் அறிமுகப்படுத்துவதே இதன் நோக்கமாகும். ஆம் மாணவர்களே, இன்றைய எழுத்தாளர் முனைவர் கவிஞர் நா. சுலோச்சனா அவர்கள். தமிழ்துறை தலைவர், அரசு கலைக்கல்லூரி கரம்பக்குடி. இவர் ஒரு கவிதை நூல், 3 ஆய்வு நூல்கள் வெளியிட்டுள்ளார். இன்னும் 2 கவிதை நூல்கள் வர இருக்கிறது. பாலை, அது ஒரு கனாக்காலம். மேலும் ஒரு நாவலும் வர இருக்கிறது, செங்கொடி என்பதாகும். இவருடைய முதல் கவிதை நூல் அன்புள்ள தோழி. அதிலிருந்து ஒரு கவிதை உங்களுக்காக. சலனமில்லாத ஏரியின் ஒரு மூலையில் சலசலப்பை ஏற்படுத்தி கொண்டிருந்த நீர்க்கோழி ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாய் பரவுதல் செய்து நீர்ப்பரப்பில் தன் அழகால் ஆழ கிளந்து கோழியின் வேட்கைக்கு கலனான நீர்த்துறை ஈர்ந்தது கெளிற்றை. வேட்டையில் அகப்பட்ட கெளிரோ பசிய ரத்தம் சொட்ட சொட்ட கோழியின் அழகில் துள்ளி துடித்தது. கோழியோ கெளிற்றை பலிகொண்ட மகிழ்வில் உல்லாசமாய் நீந்தியது அடுத்த வேட்டைக்கு. சிறப்பு சிறப்பு. முனைவர் கவிஞர் நா. சுலோச்சனா அவர்களுக்கு உயராய்வு மற்றும் வேல் அலைவரிசையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். வாழ்த்துக்கள். வாருங்கள் உலகத்தமிழ் மாணவர்களே, நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இன்றைய நம்முடைய அரங்கம் அயலகத் தமிழ் இதழ்கள் அரங்கமாகும். 2 சிறப்பு விருந்தினர்கள். இருவரும் வேறு வேறு அல்ல, இருவரும் இதயத்தால் இணைந்த ஒருவரே. ஆம், தாலி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட தம்பதியினர். முனைவர் சு. மகேஸ்வரி, உதவி பேராசிரியர் தமிழ்துறை, அன்னை வேளாங்கண்ணி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, தஞ்சாவூர். இவருடைய தலைப்பு அயலகத் தமிழ் இதழ்களில் தேசிய இன சிக்கல். அடுத்து சு. ராஜேந்திரன், திரைப்பட இணை இயக்குனர், முனைவர் பட்ட ஆய்வாளர், அகராதியியல் துறை, தமிழ் பல்கலைக்கழகம், தஞ்சாவூர். இவருடைய தலைப்பு அயலகத் தமிழ் இதழ்களில் சிறுகதைகள். இருவரையும் வாழ்த்துவோம், வரவேற்போம், வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம். ஆன்றோர்கள், சான்றோர்கள், பயனர்கள் அனைவருக்கும் மகிழ்வான வணக்கம். உலகத்தமிழ் மாணவர்களே, உலகமெல்லாம் இருக்கக்கூடிய தமிழ் இதழ்களை வாசிப்போம், தமிழ் மனம் பரவ செய்வோம், தமிழால் இணைவோம். உங்களின் நான் முனைவர் சே. அஜிதா, துறை தலைவர், தமிழ் உயராய்வுத்துறை, திருவிக அரசு கலைக்கல்லூரி, திருவாரூர். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இனிமை தமிழ் மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்தனல் அமுது கனியை பிளந்திட்ட சாறு எங்கள் கதையில் உயர்ந்திட யாம் பெற்ற பேரு தனிமை சுவையுள்ள சொல்லை எங்கள் தமிழினும் வேறெங்கும் யாம் கண்டதில்லை. நனியுண்டு காதல் தமிழ் நாட்டினர் யாவருக்குமே தமிழ் மீது தமிழ் எங்கள் உயிர் என்பதாலே வெல்லும் தரமுண்டு
தமிழருக்கு இப்புவி மேலே தமிழன்னில் எம் உயிர் பொருளாம் இன்பத் தமிழ் குன்றுமேல் தமிழ்நாடெங்கும் இரலாம் தமிழுண்டு தமிழ் மக்கள் உண்டு இன்பத் தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு தமிழென்று தோள் தட்டி ஆடு நல்ல தமிழ் வெல்க வெல்க என்றே தினம் பாடு. இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் திரு வி.க. அரசு கலைக்கல்லூரி தமிழ் உயர் ஆய்வுத்துறை தலைவர் முனைவர் அஜிதா அவர்கள் மற்றும் வேலறக்கட்டளையின் சார்பில் அனைவரையும் இந்த அயலக தமிழ் அரங்கத்திற்கு வருக வருக என வரவேற்கிறோம். வாருங்கள் உறவுகளே, காணொளிக்குள் செல்வோம். நன்றி, வணக்கம். அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் விக்னேஸ்வரி ஜெயச்சந்திரன். அயலக தமிழ் இதழ்களில் தேசிய இன சிக்கல் எனும் தலைப்பில் பேச வருகிறார் மாணவ மாணவியரின் மிக பிடித்தமான ஆசிரியர், தஞ்சாவூர் அன்னை வேளாங்கண்ணி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ் துறை உதவி பேராசிரியர் முனைவர் சு. மகேஸ்வரி அம்மா அவர்கள். லாவணி பாடல்கள் குறித்த ஆய்வை மேற்கொண்டு வருகிறார். 2 பன்னாட்டு கருத்தரங்குகளில் இயக்குநராக இருந்த அம்மா சு. மகேஸ்வரி அவர்கள் கல்லூரி ஐகப் குழுவின் ஒருங்கிணைப்பாளராக திறம்பட செயலாற்றியுள்ளார். மேலும் பல்வேறு கவிதை நூல்களை எழுதிய அம்மா சு. மகேஸ்வரி அவர்களின் உரையினை கேட்டு மகிழ்வோம். வாருங்கள். வணக்கம். உயராய்வு வேல் அலைவரிசையின் வழியாக நான் கருத்துரையாற்ற வாய்ப்பு தந்த திருவாரூர் திரு வி.க. அரசு கலைக்கல்லூரி தமிழ்துறை தலைவர் முனைவர் சே. அஜிதா அவர்களுக்கு மனம் நிறைந்த வணக்கமும் நன்றியும். அதேவேளை என்னை கருத்துரையாற்ற அனுமதித்த தஞ்சாவூர் அன்னை வேளாங்கண்ணி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தாளாளர் அருட்தந்தை அவர்களுக்கும், நிர்வாக அருட்தந்தை அவர்களுக்கும், கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும், தமிழ்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர்கள் அனைவருக்கும் என் உளமார்ந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் முனைவர் சு. மகேஸ்வரி. நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு அயலக தமிழ் இதழ்களில் தேசிய இனச்சிக்கல். சங்ககாலம் முதலே வணிக நோக்கங்களுக்காக தமிழர்கள் கடல் தாண்டி மேற்கொண்ட பயணம் பிற்பாடு கல்வி, தொழில், வேலைவாய்ப்பு, போர்ச்சூழல் என விரிந்தது. குறிப்பாக போர் சூழலினால் பாதிக்கப்பட்ட தமிழர்கள் உலகின் பல்வேறு நாடுகளுக்கு, அதாவது மலேசியா, சிங்கப்பூர், கனடா, ஆஸ்திரேலியா, பர்மா, பிஜி தீவுகள், நார்வே, டென்மார்க், ஜெர்மனி, பிரான்ஸ், பிரித்தானியா, மொரீஷியஸ், நெதர்லாந்து, நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கு புலம்பெயர்ந்தனர். புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழும் தமிழர்கள் தம் வாழ்நாட்களில் பல்வேறு வகையான இன்னல்களை சந்தித்து வாழ வேண்டியுள்ளது. அயல்தேய நாடுகளில் தங்களின் இருப்பினை தக்க வைத்துக் கொள்ள அவர்கள் தொடர்ச்சியாக முயன்றும் போராடியும் வருகின்றனர். அவர்களது போராட்ட வடிவங்களுள் ஒன்றாகத்தான் தமிழ் இதழ்களின் வெளியீடும் இருந்தது. தாங்கள் சென்ற நாடுகளிலெல்லாம் பெருமளவு தமிழ் இதழ்களை வெளியிட்ட தமிழர்கள் அங்குள்ள அரசியல், சமூக, பொருளாதார சூழலோடு இணங்க முற்படுகையில் இணக்கம் கொள்கின்ற சூழல்களும் இணக்கம் கொள்ள இயலாத புதிய சூழல்களையும் எதிர்கொள்கின்றனர். அவற்றை தமிழ் இதழ்களில் பதிவிடுகின்றனர். அயல்தேய தமிழ் இதழ்களின் அப்பதிவுகள் யாவும் அங்குள்ள தமிழர்களின் வாழ்வியலை எடுத்து எம்புவதாக உள்ளது. குறிப்பாக தனி அடையாளம் கொண்ட தமிழினம் அயலகத்தில் பல்வேறு வடிவங்களில் இனச்சிக்கலுக்கு உள்ளாகின்றது. அயல் நாடுகளில் எந்த அளவிற்கு புலம்பெயர்ந்தவர்கள் தங்கள் இருப்பை தக்க வைத்துக் கொள்வது கடினமானதோ அதே அளவிற்கு கடினமானது அங்குள்ள தேசிய இனம் சார்ந்த ஒடுக்குமுறைகளை கடந்து வாழ்வதுமாகும். அயலக தமிழ் இதழ்கள் என்னும் பொழுது இலங்கையிலிருந்து வெளிவந்த ஞானம், பிரான்சிலிருந்து வெளிவந்த மனிதம் உயிர்நிழல், டென்மார்க்கிலிருந்து வெளிவந்த இனி, லண்டனிலிருந்து வெளிவந்த தேசம் நம் நாடு, ஜெர்மனியிலிருந்து வெளிவந்த மரபு, நெதர்லாந்திலிருந்து வெளிவந்த சுமைகள், கனடாவிலிருந்து வெளிவந்த 4வது பரிமாணம் போன்ற சமகாலத்திய 20 இதழ்களை அவற்றிலும் இணையத்தில் கிடைக்க பெற்றதில் இனச்சிக்கல் குறித்து பதிவான செய்திகளை தரவுகளாக கொண்டு அங்குள்ள தமிழர்களின் மன ஓட்டத்தினை ஒருமைப்படுத்தும் விதமாக இந்த உரையை அமைக்கின்றேன். இலங்கை தமிழ் தேசியம். இலங்கை தமிழர் போராட்டம் என்பது கடுமையான ஆயுத போராட்டத்தின் விளைவுகளை சந்தித்தது. ஆயிரக்கணக்கான உயிரிழப்புகளும் உடைமை அழிவுகளும் இடப்பெயர்வுகளும் உச்ச நிலையை அடைந்தன. இலங்கையில் வர்க்க, இன, சாதிய, பால் ரீதியான முரண்பாடுகள் இருந்தாலும் வர்க்க முரணும் ஒடுக்குமுறையுமே அடிப்படையானதாகும். தொடக்கத்தில் கத்தோலிக்க மக்களுக்கு எதிராகவும்
1915ஆம் ஆண்டில் இஸ்லாமிய மக்களுக்கு எதிராகவும் வன்முறை திட்டமிட்ட வகையிலேயே நடத்தப்பட்டது. 1920களின் தொடக்கத்தில் தமிழின முரண்பாட்டை வளர்ப்பதில் இலங்கையின் நில உடைமை முதலாளித்துவ சிங்கள மேட்டுக்குடி உயர் வர்க்கத்தினர் முன்னின்றனர். அக்டோபர் டிசம்பர் 2006 டென்மார்க்கிலிருந்து வெளிவந்த இதழான இனி இவ்வாறு பதிவு செய்கிறது. தேசியவாதம் என்பது இன, மொழி, மத, பிரதேச அடிப்படையில் எல்லைக்கு உட்பட்டதாகும். எந்த ஒரு தேசிய போராட்டமும் வர்க்க அடிப்படையும் சமரசமும் இன்றி முன்னெடுக்கப்படுவதில்லை. அவ்வாறே வர்க்க முரண்பாடும் வர்க்க போராட்டமும் சமூக இயங்கு விதியின் அடிப்படை என்பது புரிந்து கொள்ளப்பட வேண்டியதாகும் என்று இந்த கட்டுரையில் உரைக்கப்பட்டுள்ளது. இதை நாம் சமூக இயங்கு விதியோடு ஒப்பிடும் பொழுது, அதாவது இலங்கையில் சாமானியர்கள் எல்லாம் அப்பொழுது அவதிப்பட்ட பொழுது இந்த போரை விரும்பியவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் யார் யார் என்றால் இந்த போரினால் லாபம் அடைந்தவர்கள், பேரினவாத யுத்த வெறியர்கள், அதிகார பசி உள்ளவர்கள், இவர்களெல்லாம் மீண்டும் மீண்டும் அந்த போரினையே விரும்பினார்கள். 1991 நவம்பர் டிசம்பர் கனடா இதழான 4வது பரிமாணம் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளது. மலையக தமிழ் மக்கள் மற்றும் தாழ்த்தப்பட்ட தமிழ் மக்கள் இவர்களின் சாதிய பிரச்சனைகள் நீடித்த அதே வேளையில் சிங்கள இனவாத அரசுகளினால் வழங்கப்படும் அரசாங்க வேலைகள் தமிழருக்கு பாரபட்சமாய் போனது. தமிழர் 2ஆம் தர குடிமக்களாக கருதப்பட்ட விதம், பல்கலைக்கழக அனுமதியில் மாணவர்களுக்கு தரப்படுத்துதல் என்ற பெயரில் இழைக்கப்பட்ட தீமை, அரச பதவி உயர்வுகளில் தமிழருக்கு முன்னுரிமை வழங்கப்படாதமை போன்றவை தமிழ் பேசும் மக்களை பொதுவாக பாதித்த இனப்பிரச்சனைகளாகும் என்று கனடாவின் இதழ் பதிவு செய்கிறது. எந்த நாட்டிற்கு சென்றாலும் தமிழன் வாழ்வாங்கு வாழ்ந்தான் என்ற நிலை மாறி அங்கு தேசிய பிரச்சனைகள் உருவாகி தன் வாழ்க்கையை பாதிக்கும் அளவிற்கு ஒரு பெரிய உருவெடுத்தது என்பதை இப்பதிவுகள் வாயிலாக நாம் அறிகின்றோம். 1995 மார்ச் மே இந்த காலகட்டத்தில் வெளிவந்த சூரியன் என்னும் இதழில் இலங்கையின் இனப்பிரச்சினைக்கான தீர்வின் சாத்தியப்பாடுகள் என்னும் கட்டுரையின் இறுதியில் இவ்வாறு முடிவு கூறப்பட்டுள்ளது. இலங்கையின் சமாதானம் என்பது இனச்சமத்துவம், பொருளாதார சமத்துவம் ஏற்படும் இடத்து மட்டுமே சாத்தியமாகும் என்கிறது அந்த கட்டுரை. மேலும் இலங்கையின் இனப்பிரச்சனை விபத்து போன்றதல்ல, நன்கு திட்டமிடப்பட்டு ஆட்சியாளர்களால் இனங்களுக்குள் முரண்பாடுகளை ஏற்படுத்தி பிரச்சனைகள் தோற்றுவிக்கப்பட்டுள்ளன. சுரண்டும் முதலாளித்துவ போக்கிற்கு எதிரான கிளர்ச்சிகளை தடுக்கும் பொருட்டு முதலாளித்துவம் இனங்கள் மத்தியில் பாகுபாடுகளை ஏற்படுத்தியது என்ற உண்மையை அவ்விதழ் பதிவு செய்துள்ளது. 2002 வெளிவந்த தேசம் இதழில் பௌத்த மத அடிப்படைவாதத்துடன் கைகோர்த்து சிறுபான்மை தமிழ் சமூகத்திற்கும் ஏனைய இனங்களுக்கும் தீமூட்டியது முறையே 1958, 1977, 1983 ஆண்டுகளில் அரச பாதுகாப்பு நிறுவனங்களின் பூரண ஒத்துழைப்புடன் சிங்கள காடையர் குழுக்களினால் தமிழின அழிப்பு பாரிய அளவில் மேற்கொள்ளப்பட்டது என்பதை பதிவு செய்துள்ளது தேசம் இதழ். 1990 வெளிவந்த பனிமலர் என்னும் இதழ் தென் இலங்கையில் அகதிகளாயிருந்த 200 தமிழர்கள் ஒன்று சேர்ந்து கையொப்பமிட்ட அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் அனுப்பி வைத்த மடல் ஒன்றினை வெளியிட்டுள்ளது. மேலும் இன பிரச்சனையுடன் மட்டும் இல்லாத இனவாதிகள் தமிழ் மண்ணையும் அழித்தனர், அதாவது வனங்களையும் அழித்தனர். வன அழிப்பு காலநிலையில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ற செய்தியையும் தேசமிதழ் தன் கட்டுரையில் பதிவிட்டுள்ளது. 2009 மே மாதத்திற்கு பிறகு தமிழர்கள் எவ்வாறு இருந்தனர் என்பதை தொடர்ந்து வெளிவரும் ஞானம் இதழ் தன் கட்டுரையில் இவ்வாறு குறிப்பிடுகின்றது. அதாவது 2009 மே மாதத்திற்கு பிறகு தமிழ் பிரதேசங்களின் வளமிக்க பிரதேசங்களும் நகர மையங்களும் தென்னிலங்கை சார்ந்த முதலாளித்துவ நிறுவனங்களால் நிரப்பப்படுகின்றன. தமிழ் மக்களின் உரிமை போராட்டம் தன்னை மீள் சிந்தனைக்கும் மீள் விசாரணைக்கும் அதன் அடிப்படையிலான மீள் கட்டமைப்பிற்கும் உட்படுத்துவதன் மூலம்தான் சம காலத்தில் எதிர்நோக்கும் அரசியல் பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்று உறுதியாக சொல்கிறது. இவ்வாறு இலங்கையில் தேசிய இன பிரச்சனையின் பின்னுள்ள அரசியல் காரணங்களையும் அதன் போக்கில் என்னென்ன மாற்றங்கள் தேவை என்பதையும் அயலகத்தில் வெளிவந்த தமிழ் இதழ்கள் தொடர்ந்து பதிவு செய்து கொண்டே வந்தன. போலந்து
யுத்தச் சூழலில் மாட்டிக்கொண்டு உயிர் தப்ப பல்வேறு நாடுகளுக்கு புலம்பெயர்ந்த மக்கள் அங்கும் உயிருக்கு உத்தரவாதமற்ற நிலையில் வாழ்ந்து வந்ததை மரபு இதழ் பதிவு செய்துள்ளது. 9 வருடங்களாக பிரிந்திருந்த தனது 18 வயது மகனை காண காத்திருக்கிறார் ஒரு தந்தை. இவரை போன்று இன்னும் பலர். சொன்ன நாள் தாண்டியும் அவர்கள் யாரும் வரவில்லை. போலந்திலிருந்து ஜெர்மனிக்கு வருவதாக குறிப்பிட்ட நாள் கடந்து போனது. ஆனால் அந்த சமயத்தில் 22 பேர் கொண்ட குழு குறிப்பாக போலந்து ஜெர்மனி எல்லையை கடக்க முயன்றபோது ஆற்றின் வேகமும் தண்ணீரின் மட்டமும் அதிகரித்ததால் பலர் ஆற்றோடு அடித்துச் செல்லப்பட்டனர். 4 பேர் கிழக்கு ஜெர்மனி அகதி முகாமில் தங்க வைக்கப்பட்டனர். அப்போது ஜெர்மனியில் நிறவெறி உச்சமடைந்திருந்த தருணம் அது. அதாவது அங்கு புதிய அகதிகள் முகாம்களை அவர்கள் அழிப்பார்கள், புதிய அகதிகளை கொல்லுவார்கள், தாக்குவார்கள். இப்படியெல்லாம் அங்கு அகதிகளுக்கு எதிரான ஒரு சூழல் நிலவிய தருணத்தில் இந்த தமிழர்கள் இருவரும் நாதியற்று அங்கு கிடந்தார்கள். இந்த நிகழ்வை அந்த மரபு இதழ் பதிவு செய்துள்ளது. அந்த 2 தமிழர்களில் ஒருவர் கீழ்காணும் கேள்வியை மரபு இதழில் கேட்டதாக அவ்விதழ் பதிவு செய்துள்ளது. போலந்து நாட்டில் பிற இனத்தவர்கள் உயிரை துச்சமாக கருதி கூட வேறு நாடுகளுக்கு சென்று விட துணிந்தனர். என் தாய், என் சகோதரியை நான் யுத்தத்தில் பறிகொடுத்தேன். மற்றொரு சகோதரி மருத்துவமனையில் இருக்கிறார். இவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியில் உயிர் தப்பி இங்கு வந்து சேர்ந்தால் இங்குள்ள பிரச்சனைகள் பல மடங்கு அதிகமாக உள்ளது. ஜெர்மனிக்கு வந்து சேரும் தமிழர்கள் என்ற கேள்வியை எழுப்பிய அத்தமிழர் மேலும் ஒரு செய்தியை கூறியிருக்கிறார். அதாவது அவர்கள் அனைவரும் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்ட போது போலந்து போலீசார் அவர்களை காப்பாற்ற முயற்சி ஏதும் செய்யாமல் வெறுமனே வேடிக்கை பார்த்து கொண்டே நின்றிருந்தார் என்ற செய்தியை அவர் கூறும்பொழுது அவர் கண்களிலிருந்து கண்ணீர் ஒழுகிக் கொண்டே இருந்தது என்பதை மரபு இதழ் பதிவிட்டுள்ளது. சுவிட்சர்லாந்து. பிரான்சிலிருந்து வெளிவரும் மனிதம் என்னும் இதழ் 1989 வெளியிட்ட பதிவு இது. 1989 தாய்நாட்டு முன்னணி என்னும் அமைப்பு தன் பொதுக்கூட்டத்தை நடத்தி முடித்த பிறகு ஸ்ரைன்கவுசனில் அமைந்துள்ள அகதி முகாமை நோக்கி ஊர்வலமாக சென்றனர். அவர்கள் எல்லோரும் ஊர்வலம் சென்ற பொழுது இந்த முழக்கங்களை எல்லாம் முழங்கியதாக அவ்விதழ் குறிப்பிட்டுள்ளது. அதாவது சுவிட்சர்லாந்தவரே முதன்மையானவர்கள், சுவிஸ் நாட்டவருக்கே, ஊத்தை தமிழன், ஊத்தை கூட்டங்களே வெளியேறுங்கள் போன்ற முழக்கங்களை முழங்கியபடி அவர்கள் அகதி முகாம்களை முற்றுகையிட்டதாக சொல்கிறார்கள். மேலும் அவர்கள் முகாமின் ஜன்னல் கண்ணாடிகளை எல்லாம் அடித்து நொறுக்கினர். அகதிகளுக்கு பொறுப்பான அதிகாரிகளை எல்லாம் தாக்கினர். இவ்வாறான தாக்குதல்கள் நடந்தபொழுது அந்த போலீசார் எல்லாம் வெற்று வேடிக்கை பார்த்து கொண்டு நின்றதாகவும், இந்த தாக்குதல் நடக்கப் போகிறது என்றும் இதற்கு முன்கூட்டியே அந்த முகாம் பொறுப்பாளர்களுக்கெல்லாம் எச்சரிக்கை கொடுத்ததாகவும், போலீஸ் என்றும் இதை குறித்து அறிந்திருந்ததாகவும் பல்வேறு கட்சியினர் போலீஸை கண்டித்து, குறிப்பாக இனவாதத்திற்கு ஆதரவாக அவர்கள் நடந்து கொள்வதை கண்டித்து பல்வேறு கட்சிகள் ஊர்வலம் நடத்தின. அதில் 500 பேர் கலந்து கொண்டனர். இந்த இனவெறியர்களை எல்லாம் புதிய சட்ட திருத்தங்கள் மூலம் ஒடுக்கலாம், தடுக்கலாம் என்று நினைத்தோமானால் அவையெல்லாம் வீண். ஏனென்றால் அமெரிக்கா, ஜெர்மனி போன்ற நாடுகளில் ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த சட்ட திருத்தங்கள் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. மாறாக தொடர்ந்து பாதிக்கப்பட்ட தமிழர்களே அல்லது பிற இன மக்களே மீண்டும் மீண்டும் பாதிப்புக்கு உள்ளானார்கள். அந்த சட்டங்கள் எதுவும் செய்ய முடியாமல் சட்டங்களாகவே இருந்தன. இனவெறிக்கு எதிரான சட்டங்கள் யாவும் அர்த்தமற்று போனதையும், தமிழர்கள் அங்கு இனவெறி கும்பலால் தாக்கப்பட்ட நிகழ்வையும் மனிதம் இதழ் பதிவு செய்துள்ளது. கனடா. இலங்கையின பிரச்சனையில் தமிழர்கள் அதிகமாக புலம்பெயர்ந்த நாடு கனடா. அந்த நாட்டிலும் நிலவும் இன முரண்பாடுகளை 2001 பிப்ரவரியில் வெளிவந்த தமிழர் தகவல் நமக்கு பதிவு செய்துள்ளது. கனடாவின் பூர்வீக மக்கள் தொடர்ச்சியாக வஞ்சிக்கப்பட்டும் இன துவேஷத்துக்கு உள்ளாகியும் ஒதுங்குண்ட பிரதேசங்களில் உரிமைகளற்றவர்களாக வாழ்கின்றனர் என்று கூறியுள்ளது. மேலும் தமிழர்கள் வேலை தளங்களிலும் பேருந்துகளிலும் சேவை நிறுவனங்களிலும்
பல இடையூறுகளை அனுபவிக்கின்றனர் என்றும், மாணவர்கள் சிலர் பாரபட்சமான புள்ளிகளை பெறுவது முதல் குற்றவியல் குழுக்கள் கேங்ஸ் என்று தாழ்வாக கூறப்படுவது, இனத்துவேசத்துக்கு உட்படுவது வரையிலான அத்தனை தாக்கங்களுக்கும் உள்ளாகின்றனர் என்று தமிழர் தகவல் இதழ் பதிவு செய்துள்ளது. அயலகத்தில் புலம்பெயர்ந்த தமிழர்களின் இனச்சிக்கல் மட்டுமன்றி அந்நாடுகளில் வாழும் பிற இனத்தவர்களின் சிக்கல்களையும் தமிழ் இதழ்கள் பதிவு செய்துள்ளன. இனப்பிரச்சினை மக்களிடத்தில் வெளிப்படாத போதும் ஏதேனும் ஒரு வகையில் மென்மையாக, அது வன்முறையாக தமிழர்கள் வாழ்வில் இலையோடிய வண்ணம் இருக்கிறது. அவ்வாறு இனமுரண் வெளிப்படும் பொழுதெல்லாம் அயலக தமிழ் இதழ்கள் தன் எதிர்ப்பை அயல் மண்ணாக இருந்தாலும் உரக்க கூறி செவிட்டில் அறைந்தன, அறைகின்றன, அறையும் என்று வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் இதழ்களில் சிறுகதைகள் தலைப்பில் பேச வருகிறார் திரைத்துறை உதவி இயக்குனர், முனைவர் பட்ட ஆய்வாளர் சு. ராஜேந்திரன் ஐயா அவர்கள். அகராதியியல் துறை, காட்சி தொடர்பியல் துறைகளில் பேராசிரியராக பணியாற்றிய ஐயா சு. ராஜேந்திரன் அவர்கள் 2 கவிதை நூல்கள், நாட்டுப்புறவியல் என்கிற கிராமிய கலைகள் முதலிய நூல்களை வெளியிட்டுள்ளார். ஐயா சு. ராஜேந்திரனின் உரையினை கேட்டு மகிழ்வோம், வாருங்கள். அன்பாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த இனிய நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து மொழிப்பற்றால் தொடர்ந்து நடத்தி வருகிற திருவாரூர் திருவிக்க அரசு கல்லூரியின் தமிழ் துறை தலைவர் முனைவர் அம்மா அஜிதா அவர்களுக்கும், தமிழ் பல்கலைக்கழக அகராதியியல் துறை உதவி பேராசிரியர் என்னுடைய அன்பு நெறியாளர் திருமதி முனைவர் சேமசுந்தரி அம்மா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் பேரன்பினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வெளிநாடுகளில் பரவியிருக்கிற தமிழர்கள் இலக்கியங்களை எவ்வாறு கையாளுகிறார்கள், அவர்கள் படைத்தளிக்கின்ற இலக்கியங்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதே நான் பேசப்போகின்ற ஆய்வு பொருள். அதில் குறிப்பாக சிறுகதைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு பேசலாம் என்று இருக்கிறேன். இதுவரை உலகில் இருக்கிற இலக்கிய வகைமைகளுள் மிக இன்றியமையாததும் உலக மக்கள் அனைவராலும் விரும்பி படிக்கப்படுகின்ற ஒரு இலக்கிய வகைமையாக புலம்பெயர் இலக்கியங்கள் இருந்து வருகிறது. அந்த அடிப்படையில் ஈழப்போரையொட்டி ஈழத்திலிருந்து பல்வேறு நாடுகளுக்கு சென்று வசித்து வருகிற ஈழத்தமிழர்கள் தன்னுடைய சொந்த நாட்டின், சொந்த ஊரின், சொந்த தெருவின், சொந்த வீட்டின் நிலப்பரப்புகளையும் போரின் கடினமான அனுபவங்களையும் தாம் சந்தித்த, தாம் இழந்த அற்புதமான மனிதர்களை பற்றியும் சிறுகதைகள் எழுதி வருகிறார்கள். இந்த சிறுகதைகளை படிப்பதற்கு நமக்கு மனோதிடம் வேண்டியிருக்கிறது. சமகாலத்தில் நடந்த பெரும் துயரின் வெளிப்பாடாக, அந்த பெரும் துயரின் சாட்சியமாக ஈழத்து எழுத்தாளர்களால் எழுதப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் எதிர்கால தலைமுறைக்கு அவர்கள் விட்டு செல்லுகிற வார்த்தைகள் அடங்கிய ஆவணமாக இந்த இலக்கியங்கள் இருந்து வருகின்றன. அந்த அடிப்படையில் 2 முரண்பட்ட கருத்துக்களை உடைய 2 நபர்களுடைய 3 சிறுகதைகளை மட்டும் இங்கு பேசலாம் என்று இருக்கிறேன். ஒருவர் அகரமுதல்வன், ஈழத்து விடுதலை புலி இயக்கத்தை பற்றி தொடர்ந்து எழுதி வருகிறார். இன்னொருவர் சோபாசக்தி, இயக்கத்தோடு முரண்பட்டு நின்று பல்வேறு இயக்கங்கள் குறித்தும் அந்த இயக்கங்கள் மீதான விமர்சனங்களையும் முன்வைத்து எழுதி வருகிறார். இவர்கள் இருவருடைய எந்த படைப்பாக இருந்தாலும் அந்த படைப்பை அதிர்ச்சியுறாமல் ஒரு பக்கத்தை, கை நடுங்காமல் ஒரு பக்கத்தை, நினைவுகளில் அடுக்காமல் ஒரு பக்கத்தை, ஞாபகங்களில் அடுக்கி வைக்காமல் ஒரு பக்கத்தை நம்மால் திருப்பவே முடியாது. ஒருவேளை இவர்கள் எழுதுகிற வார்த்தைகளுக்கு தோல் என்று ஒன்று இருந்தால் அந்த தோல் நேரம் மறித்து போயிருக்கும். அந்த தோல் எவ்வளவு இரத்தங்களை தாங்கியிருக்கும், எவ்வளவு அவலங்களை, எவ்வளவு கண்ணீரை அது தாங்கும். ஆகவே வார்த்தைகளுக்கு தோல் இருந்தால் ஈழத்து எழுத்தாளர்களின் வார்த்தைகள்தான் காலம் கடந்தும் இந்த உயிர் துடிப்பான மொழிக்கு ஆதார வேர்களாக இருக்கப் போகின்றன. நீங்கள் எவ்வளவு முயன்றாலும்
ஒரு கருப்பின பெண்ணின் கண்களிலிருந்து கண்ணீரை வரவழைக்க முடியாது என்று சொல்லுவார்கள். அவள் இதுகாரும் இந்த உலகத்தில் துன்பம் துயரம் எதுவெல்லாம் இருக்கிறதோ அதுக்கு எல்லாவற்றுக்கும் அழுது விட்டார். புதிதாக அவரை நீங்கள் கொடுமைப்படுத்தி புதிதாக ஒரு துயரத்திற்கு அவளுக்கு ஆளாக்கவே முடியாது. உலகத்தில் இருக்கிற எல்லா துன்ப துயரங்களையும் அவள் அனுபவித்து விட்டாள். இனி அவள் எதற்குமே அழமாட்டாள். அவளுக்கு கண்ணீர் மறத்து போய்விட்டது என்பதை சொல்வதற்காக கண்ணீரை வரவழைக்க முடியாது என்று சொல்வார்கள். இந்த ஈழத்து எழுத்தாளர்களும் தம் கண்ணீரை மறைத்து கொண்டு தம் உதிரம் சிந்திய மண்ணிலிருந்து தப்பி பிழைத்து வெளிநாடுகளில் உயிர் வாழ்வதற்காக இயங்கிக் கொண்டிருந்த போதும் அவர்களுடைய நினைவுகளில் ஓயாத குண்டு சத்தமும் ஓயாத போர் விமானங்களின் சத்தமும் ஓயாத குழந்தைகளின் அழுகுரல் சத்தமும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றன. அவர்கள் தாழ முடியாமல் தான் எழுதுகிறார்கள். அவர்கள் அழ முடியாமல் தான் எழுதுகிறார்கள். எவ்வளவு நேரம்தான் கண்ணீர் சிந்துவது என்பதற்காகத்தான் அவர்கள் எழுதுகிறார்கள். அவர்கள் உயிர் வாழ்வதற்காக எழுதுகிறார்கள். அவர்கள் அடுத்த தலைமுறைக்கு சாட்சியங்களை விட்டு செல்வதற்காக எழுதுகிறார்கள். அவர்கள் உலகெங்கிலும் இருக்கிற பரவி கிடக்கிற தமிழர்களை ஒன்று இணைப்பதற்காக எழுதுகிறார்கள். நடந்த கொடுமைக்கும் துயரத்திற்கும் உயிர் சாட்சியாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை சொல்வதற்காக அவர்கள் எழுதுகிறார்கள். நான் எடுத்துக்கொண்ட சிறுகதை எழுத்தாளர்கள், ஈழத்து படைப்பாளிகள், ஒருவர் அகரமுதல்வன், இன்னொருவர் சோபாசக்தி. அகரமுதல்வன் கதைகள் எப்படி இருக்கும்? அது ஒவ்வொரு பக்கங்களிலும் 3-4 நபர்கள் குண்டடிப்பட்டு இறந்து போகிறார்கள். ஓர் காதல் இல்லாமலாக்கப்படுகிறது. அவர் எழுத்துக்களில் நாம் விரும்பிய ஒரு கதாபாத்திரம் அடுத்த நொடியில் துப்பாக்கி கொண்டு பாய்ந்தோ மிதி வெடிகளுக்குள் காலை வைத்தோ இலங்கை இராணுவத்தால் பலாத்காரம் செய்யப்பட்டோ நாம் விரும்பிய கதாபாத்திரங்கள் உடனடியாக இறந்து விடுகிறார்கள். இந்த வலியையும் வேதனையையும் மறைத்து கொண்டு அடுத்த சிறுகதைக்கு ஒரு மெல்லிய நடுக்கத்தோடும் குற்ற உணர்வோடும் தான் நாம் செல்ல முடியும். அப்படியான வார்த்தைகளை பயன்படுத்தி எழுதுகிறார் அகரமுதல்வன். அவருடைய சிறுகதைகளில் ஒரு கதாபாத்திரம் கேட்கிறது, நாம் ஈழத்து தமிழ் அகதிகளா என்று கேட்கிறது. அதற்கு இன்னொரு கதாபாத்திரம் பதில் சொல்கிறது, இல்லை, நாம் தமிழ் பேசுவதால் தான் அகதிகள் என்று சொல்கிறார். இது ஒரு தெளிவான அரசியல். இந்த அரசியலுக்குள் நின்று தாம் பட்ட பாடுகளை அவர் அழகாக எழுதுகிறார். அவருடைய ஒரு சிறுகதை, இந்த கதையை அப்படியே என்னால் சொல்ல முடியும். ஆனாலும் அந்த வார்த்தைகளின் தடிமன் குறைத்து நான் சொல்லிவிடுவேன். அந்த வார்த்தைகளின் வலியை குறைத்து நான் சொல்லிவிடுவேன். அந்த வார்த்தைகளின் உணர்வு பெருக்கத்தை, கண்ணீரை, ஒரு இரத்த வாடையை நான் குறைத்து சொல்லிவிடுவேன் என்கிற பயத்தால் அந்த கதையை நான் அகரமுதல்வன் என்ன சொல்ல வந்தாரோ அதை அப்படியே வாசிக்கலாம் என்று இருக்கிறேன். இந்த புத்தகத்தின் பெயர் முஸ்தபாவை சுட்டு கொன்ற ஓர் இரவு என்கிற ஒரு சிறுகதை தொகுப்பு. மொத்தமாக 10 சிறுகதைகளை கொண்ட ஒரு சிறிய தொகுப்பு தான். ஆனால் இது ஜப்பான் மீது வீசப்பட்ட சிறிய அணுகுண்டுக்கு நிகரானது. அவ்வளவு மனிதர்களை இந்த புத்தகம் சாகடித்திருக்கிறது. சாகடித்த மனிதர்களை இந்த புத்தகம் பேசுகிறது. அகரமுதல்வன் தன்னுடைய சிறுகதைகளில் சொல்கிறார், எங்களுக்கு கல்லறைகள் தான் கோயில்கள், எங்களுக்கு கல்லறைகள் தான் கோயில்கள். மரணமடைவது தான் கடவுள் தன்மையை எங்களுக்கு கொடுக்கிறது. எங்களுடைய மக்கள் வீரச்சாவு அடைந்தவர்களைத்தான் போய் வணங்குகிறார்கள். ஆகவே நாங்கள் சாவை தேடி அலைகிற வீரர்கள் என்று அவர்களை அகரமுதல்வன் சொல்கிறார். அவருடைய ஒரே ஒரு கதை, மரணத்தின் சுற்றி வளைப்பு. ஒரு கடிதம் ஒன்று தன்னுடைய காதல் மனைவிக்கு எழுதுகிறார் ஒருவர். அவருடைய பேர் அன்பு.
முள்ளிவாய்க்கால் படுகொலைக்கு பிறகு தமிழர்கள் முள்வேலி கம்பிக்குள் அடைக்கப்பட்ட பொழுது யார் யார் எந்தெந்த முகாம்களுக்குள் இருக்கிறார்கள் என்பதே தெரியாத ஒரு சூழலில் தன்னுடைய காதல் மனைவியும் ஒரு முகாமில் அடைக்கப்பட்டிருக்கிறாள் என்று தெரிந்தவுடன் இவர் ஒரு கடிதத்தை எழுதி ஒரு போலீஸ்காரனிடம் கொடுத்து அந்த கடிதத்தை எப்படியாவது என் மனைவியிடம் சேர்த்து விடுங்கள் என்று சொல்கிறார். அதற்கான காசையும் இந்த கதாபாத்திரம் அந்த போலீஸ்காரருக்கு கொடுக்கிறது. இந்த கதையில் அகரமுதல்வன் குறிப்பாக ஒன்று சொல்கிறார். நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்வதற்காக, எங்கள் சொந்த பந்தங்கள் எல்லோரும் ஒன்று சேர்வதற்காகத்தான், எங்கள் சொந்த பந்தங்கள் எல்லோரும் ஒன்று சேர்வதற்காக சிறைப்பட வேண்டியிருக்கிறது என்று சொல்கிறார். அப்படி சிறைப்பட்டால்தான் யார் யார் எந்தெந்த முகாம்களில் எங்கள் உறவினர்கள் இருக்கிறார்கள், எங்கள் இரத்த சொந்தங்கள் யார் யார் இன்னும் உயிர் பிழைத்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள முடிகிறது. அதனால் தான் நாங்கள் சிறைப்படுகிறோம், வதை முகாம்களுக்குள் இன்னமும் கிடக்கிறோம் என்று எழுதுகிறார் அகரமுதல்வன். இந்த மரணத்தின் சுற்றி வளைப்பு கதையை ஒரு கடிதமாக எழுதுகிறார். இந்த 3 பக்கங்களை உடைய கடிதம் நடுக்கமுறச் செய்கிறது. நித்திலாவிற்கு நேற்று வரை நீ உயிரோடு இருக்கிறாயா என்கிற அச்சம், நேற்று வரை நீ உயிரோடு இருக்கிறாயா என்கிற அச்சம் தேய்ந்த கேள்வி தீ போல என்னை எரியூட்டி கொண்டிருந்தது. எக்கச்சக்கமான மிதிவடிகளுக்குள் மாட்டிக்கொண்ட மேய்ச்சல் மாட்டை போல எங்கும் அசைய விடாமல் எங்கள் மூக்கணாங்கயிற்றை காலம் பிடித்து விட்டது. ஒரு மேய்ச்சல் நிலத்தில் இருக்கிற மாடு சுற்றி கன்னிவெடி புதைச்சி வச்சிருக்கிறாங்க. அந்த மாட்டையும் கட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த மாடு ஒருவேளை இந்த கயிற்றிலிருந்து அவிழ்ந்து எங்கே போய் அந்த நிலத்தில் காலை வச்சாலும் கன்னிவெடி வெடித்து அந்த மாடு இறந்துடும். அந்த மாடு கட்டியும் போடப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு வதை முகாம்களுக்குள் இவர்கள் இருக்கிறார்கள் என்பதை இப்படி உவமையோடு சொல்கிறார். நீ எப்படி இருக்கிறாய், நீ எப்படி இருக்கிறாய் என்கிற துயரம் வெடிக்கும் யோசனையே, நீ எப்படி இருக்கிறாய், நீ எப்படி இருக்கிறாய் என்கிற துயரம் வெடிக்கும் யோசனையே ஒரு கொடும் சிறை போல என்னை விடுவிக்க மறுக்கிறது. நான் அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் அறையின் வலது ஜன்னல்களில் நிலவு படுகிறது. எனக்கு அதை பார்க்க வேண்டும் போல தோன்றவில்லை நித்திலா. அடர்த்தியான இருண்ட மேகத்தில் நிலவு ஒளிர்வது போல பிரபஞ்சத்தின் புனைவு. நீ உயிரோடு இருப்பதை அறிந்த இந்த இரவு உண்மையானது என்றாலும் நிலவு பொய்யைப் போல தேய்ந்து கொண்டிருக்கிறது. இந்த கடிதத்தை நான் ஒரு போலீஸ்காரனிடம் கொடுத்து வைத்து விடுவேன். அதற்கான கூலியாக எனது கையில் கிடந்த உனது நகைகளை அவனுக்கு கொடுத்து விட்டேன். கடிதத்தை வாங்குவதற்கு முன்னரே நகைகளை ஒரு மறைவான இடத்தில் வைத்து வாங்கி அவன் ஏமாற்ற மாட்டான் என்று என்னால் நம்ப முடியவில்லை. கடிதத்தை கொடுக்குறார் ஒரு போலீஸ்காரன்ட்ட. அதற்கு ஈடாக தன் கையில் இருக்கிற நித்திலாவினுடைய நகைகளையே கொடுக்குறார். இந்த நகையை எடுத்துக்கிட்டு போலீஸ்காரன் போய் கடிதத்தை அவன்கிட்ட கொடுப்பானா அப்படிங்கிற உண்மைத்தன்மையெல்லாம் எனக்கு கிடையாது, நம்பவும் முடியாது. ஒருவேளை கொடுத்தா என்றால் நீ தொடர்ந்து படி அப்படி என்பது போல இந்த கடிதத்தை எழுதுகிறார். இன்று ராமநாதன் முகாமில் இருந்து பிடிபட்ட 0 டீம் ஈழமாறன் அண்ணாதான் நீ முகாமில் இருப்பதாக சொன்னார். நித்திலா, எம் வாழ்வில் சிதறி பிரிந்து போனவர்கள் சேர்ந்து கொள்வதற்கும் யாரேனும் ஒருவர் சிறைக்கு செல்ல வேண்டும். நாம் எதிர்பாராத கசாப்பு கடையில் தொங்கவிடப்பட்ட இறைச்சிகளைப் போல ரத்தம் வலிய சுவாசிக்க பழகிவிட்டோம். இந்த வகை முகாமில் அடைப்பட்டிருக்கும் போராளிகளின் வாயிலிருந்து சிரிப்பை பார்த்தாலே போர் வெற்றி தோல்வி கண்டுவிட்டதைப் போல நிறைய ஆர்மிக்காரர்கள் ஒன்றாக வந்து அடிக்கிறார்கள். இந்த அகதி முகாமில் இருக்கிற யாராவது ஒருத்தர் சிரிச்சிட்டாங்கன்னா அதற்கும் இலங்கை இராணுவ வீரர்கள் வந்து தாக்குகிறார்கள். நாம் இன்னும் துயரத்திற்குள் இருந்து அழுவதை கற்றுக்கொள்ள வேண்டுமென அவர்கள் நினைப்பது மடத்தனம். என்னை தொடர்ந்து விசாரணைக்கு அழைக்கிறார்கள். தொடர்ந்து விசாரிக்கப்பட வேண்டியவர்களின் பட்டியலில் எனது பெயர் இருப்பதாக இப்போது CVP-யாக இருக்கும் கடற்புலி தமிழ் என்னிடம் சொன்னான். நேற்றைய விசாரணையில் எல்லோருடைய உடல் அடையாளங்களும் படம் பிடிக்கப்பட்டு வரையப்பட்டது. உடலில் உள்ள போர்க்காயங்கள் எந்த சண்டையில் ஏற்பட்டதன என்று வேறு சொல்ல வேண்டும். நேற்று நடந்த விசாரணையில் எங்கள் எல்லோருடைய புகைப்படங்களையும் பிடிச்சிட்டாங்க.
புகைப்படம் பிடிக்கிறப்போ உனக்கு தெரியும் உடலை நிர்வாணப்படுத்திடுவாங்க. அப்படி நிர்வாணப்படுத்துகின்ற பொழுது உடலில் ஏதேனும் காயங்களிலிருந்து ஏற்பட்ட வடுக்களாக இருந்தால் இது எந்த சமரில் எந்த போரில் பெற்ற காயம் என்று கேட்கிறார்கள். நான் உடனே ஒரு முறை ஆணை இரவு சமரில் ஜெயிச்ச போது என்று சொல்லிவிட்டேன். அப்பொழுது ஈழத்து போர் வீரன் அப்பொழுது இலங்கை இராணுவ வீரன் ஒருவன் என்னை பலாரென்று அறிந்து எங்க போர் நடந்துச்சுன்னு மட்டும் சொல்லு, வெற்றி தோல்வியை பற்றியெல்லாம் நீ பேசாத என்று சொன்னான். முகாமில் இருக்கிற நாம் இப்பொழுது தலையாட்ட பழக்கி கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். ஆம் இல்லை என்பதை போல நாம் முகாமில் இருக்கிற நாம் தலையாட்ட பழகி கொள்ள வேண்டும் என்று இராணுவத்தினர் நினைக்கிறார்கள். அந்த உடல் ஆராய்ச்சியின் போது என்னுடைய ஆண் உறுப்பில் ஒரு விதைக்கொட்டை இல்லாமல் போயிருந்தது. அது ஒரு சமரில் நான் பறிகொடுத்து விட்டேன். இப்பொழுது இலங்கை இராணுவ வீரர்கள் என்னை ஒரு விதைக்கொட்டை இல்லாதவன் என்றுதான் என்னை அழைக்கிறார்கள். நீர் வற்றி போன ஆற்றின் சரீரம் வெடித்தோடும் ஈரம் பிறழ்ந்த கோடுகளைப் போல மனம் பிறந்த வெடிப்புகள் எனக்குள் நதி போல ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்றார். முள்ளிவாய்க்காலில் வைத்து நீ சுகமில்லாமல் இருப்பதாக சொன்ன, எங்களுக்கு குழந்தை பிறக்கப் போவதை நினைத்து மகிழும் நிலைமை அப்போது இல்லாமல் இருந்ததை போன்று இப்போதும் இல்லை. நமக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு நீ என்னை முள்ளிவாய்க்காலில் கடைசியாக பார்த்தப்ப சொன்ன, அப்போ எப்படி ஐயோ இந்த சூழலில் குழந்தை வேண்டாம் என்று நினைத்தனோ, இப்போதும் இந்த சூழலில் குழந்தை வேண்டாம் என்று தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். நீ என்னிடம் உன்னுடைய குழந்தை கருக்கொண்டதை நீ என்னிடம் சொல்லவும், நீ என்னிடம் எனது வயிற்றில் உனது குழந்தை வளர்கிறது என்று சொன்னபோது நிறைய குழந்தைகள் முள்ளிவாய்க்காலில் செத்தபடியே இருந்தார்கள். எமது வாழ்வின் முற்றத்தில் அசலான கொடூரம் பந்தல் போட்டு நிரந்தரமாய் நிலைக்கிறது. இவங்க வாழ்வின் வாசற்படியில் துக்கத்திற்கென போடப்படுகின்ற பந்தல் எப்போதும் இருக்கிறது என்று எழுதுகிறார். நான் என்ன செய்யப் போகிறேன் என்று எண்ணுவதை விடுத்து என்ன செய்யப் போகிறார்கள் என யோசிக்கும் ஒரு காலத்தில் உயிர் வாழ்வது அவமானம். இங்கு இராணுவம் எமக்கு காட்டுகிற மரண பயம் ஆகப்பழையது. ஹிட்லர் காலத்து வதையின் வடிவங்களே இன்னும் இவர்களுக்கு முன்னோடியாக இருக்கிறது. சிங்களம் தெரிந்த சில பெடிகள் சித்திரவதை தொடர்பான அதிருப்தியை இராணுவத்திடமே தெரிவிக்கிறார்கள். துன்பப்படுவதை கூட புதிதாக கண்டுபிடிக்க தெரியாத அதிகாரத்தின் வன்முறை எங்களூர் குண்டுரொப்பிதான். அது கரைந்து காணாமல் போய்விடும். நித்திலா, இன்னும் சுட்டுக் கொல்லப்பட வேண்டியவர்களின் வரிசையில் முதலாளாக கூட நான் இருக்கலாம். அப்படி வாய்க்கும் ஒரு மரணத்தை நான் மறுக்கிறேன். அசையாமல் என் நெற்றியை குறிப்பாக்கும் துவக்கின் குழலையே எனது கண்களும் குறிப்பார்க்கும். உடனடியாக கொல்லப்பட வேண்டியவர்களுடைய பட்டியலை தயாரித்தார்கள் என்றால் இந்த முகாமில் என்னுடைய பெயர் முதலாக இருந்தால் கூட நான் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. ஏனென்று சொன்னால் அப்படி செயல்பட்டவன் நான். ஆனால் அப்படி சாவறதை நான் மறுக்கிறேன். ஏன்னா போராளிகளை இவர்கள் கைகளை பின்னடி கட்டு வைத்து முதுகில் சுடுகிறார்கள். அவர்கள் கையில் ஆயுதம் இருந்தால் கூட அவர்கள் முதுகில் தான் சுடுகிறார்கள். ஆயுதமில்லாத ஒருவனை முதுகில் தான் சுடுகிறார்கள். எனக்கு சாவு அப்படி வரக்கூடாது. என்னுடைய நெற்றியை அவர்களுடைய துப்பாக்கி குறிப்பார்க்க வேண்டும். நான் என் கண்களின் வழியே அந்த துப்பாக்கியின் குழலையே, குண்டு வெளிப்படும் குழலையே குறிப்பார்ப்பேன் என்று எழுதுகிறார். நான் அடைப்பட்டிருப்பதற்கு கீழே மாணவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். பள்ளிக்கூட கட்டடங்களில் வதை முகாமை உருவாக்குபவர்களை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு கல்வியை கற்பிக்கிறார்கள். நாம் மரணத்திடமிருந்து நிறையவே கற்றுக்கொண்டு விட்டோம். அது விடுதலை கல்லறைகளை கோவிலாக வணங்கும் எமது நிலத்தில் சாவு கடவுள் போல ஆகிவிட்டது. சாக பாக்கியமற்றவர்கள் கடவுளுக்கு விருப்பமில்லாதவர்கள். நித்திலா, நீயும் நானும் இந்த சிறையில் உழலும் பிறரும் கடவுளுக்கு ஒவ்வாதவர்கள்.
யுத்தத்தில் நாம் தோற்கடிக்கப்பட்டதாக ஒவ்வொரு நாள் காலையிலும் எம்மில் ஒருவரை தாக்குகிற போது இராணுவம் சொல்கிறது. இந்த தோல்வி அறிவிப்பு எனக்கு அசதியையும் சலிப்பையும் தருகிறது. ஏன் எம்மை யுத்தம் கைவிட்டது என்று இந்த இருண்ட வானத்தை பார்த்து நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். அது பகடியாக நட்சத்திரங்களை மின்னவிட்டு அமைதியாகவே இருக்கிறது. தலைவர் சொன்னது மாதிரி இயற்கை அவருடைய தோழன்தான். அது எதையும் பேசுவதில்லை. நித்திலா, நீ முள்கம்பிகளால் சூழப்பட்டிருக்கும் முகாமுக்குள் வாழ்கிறாய். நான் மின்சார கம்பிகளால் அடைக்கப்பட்டிருக்கிறேன். அங்கு நிறைய மக்கள் சுடுகாட்டில் திரிவதைப் போல நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று மாறன் என்னிடத்தில் சொன்னார். பரவாயில்லை நித்திலா, இங்கு அடைக்கப்பட்டிருக்கும் போராளிகள் பிணமாகவே கதித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பிள்ளைகளை நினைத்து கழிவறைகளுக்குள் அழுகிறார்கள். போராளிகள் துயரத்தில் அழுவதை கூட புரட்சி என்று நினைத்து வென்றவர்கள் அடிக்கிறார்கள். அடைக்கப்பட்ட போராளிகளின் கண்ணீர் அடக்குமுறையை அச்சுறுத்துகிறது. நித்திலா, வேப்ப மரத்தின் குயில் இந்த இரவிலும் கூவிக்கொண்டே இருக்கிறது. அதன் குரலில் பல்லாயிரம் தொண்டைகளின் துயர் கிளைக்கிறது. அந்த குயிலை நீ என்று அழைப்பதா, நான் என்று அழைப்பதா? நமது துயரத்தின் கூவல் இதற்கு முன் இப்படி கேட்டதா? குயிலின் குரலும் கூவலும் துயரமும் எம்மை ஒத்திருந்தாலும் குயில் மானமில்லாதது. அதற்கென சொந்த கூடே இருப்பதில்லை. அது எமது நாட்டை ஆக்கிரமித்து குடியேறும் சிங்களவர்களைப் போல காகத்தின் கூட்டில் அல்லவா முட்டையிடும். நாம் எப்போது பிறர் நாட்டை விரும்பினோம்? அந்த குயிலாய் நீயோ நானோ நாமாகவோ இருக்கவே முடியாது. இரவு நேரத்திற்கான சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டு முடித்தவுடனேயே நான் அதை வாந்தி எடுத்துட்டேன். ஏன்னா சோறில் புழு இருக்கா, புழுவில் சோறு இருக்கான்னு தெரியல. அப்படி சொல்லி நாம் சாப்பிடாமல் விட்டால் கூட சாப்பிட சொல்லி அடிப்பார்கள். அதிகாரம் அவ்வளவு பலம் வாய்ந்தது நித்திலா. இன்றைக்கு காலையில் போத்தலில் தண்ணீர் பிடிக்க கீழே இறங்கி போன போது என்னை ஒரு ஆர்மிக்காரன் கூப்பிட்டான். அவன் தூசணத்தால் என்னை திரும்பி பலமாக அழைத்தான். அவன் கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி கொண்டே நடந்து போகிற இவரை கூப்பிட்டுருக்கிறான். எஜமானின் காலடி நோக்கி ஓடி வரும் நாய்க்குட்டி போல ஓடி வர வேண்டும் என்று அவன் நினைத்திருந்தான் போல. நித்திலா, எமது கால்களுக்கு எஜமானர்கள் என்று இருக்காதது எமது குற்றமா? எமது கால்களுக்கான எஜமான குரல் என்றால் விடுதலை தானே. நான் ஒரு குட்டி தாய்ச்சி மாட்டை போல நடந்து போனேன். அவன் ஒன்றும் கதைக்கவே இல்லை. பிற போராளிகளுக்கு முன்னால் எனது சாரத்தை உரிந்து சப்பாத்துக்களுள் எனது இடுப்பு வேட்டியை அவுத்து விட்டுட்டு செருப்பால் என்னை அடிச்சுக்கிட்டே இருந்தான். உச்சியில் இருளத் தொடங்கிய எனது உடலை எப்படியோ நிதானித்து விழுந்துராமல் நான் நின்றுகிட்டு இருந்தேன். அவனின் கால்களை தடுத்து 2 அடிகளில் அவனை நான் கொண்டிருக்க முடியும். அது இப்போது தேவையற்றது. அவன் எதற்காக கூப்பிட்டான் என்று எனக்கு தெரியாது. ஆனால் என்னை நிர்வாணமாக நிற்க வைத்து சப்பாத்துகளால் அடித்து கொண்டே இருந்தான். உரிந்த எனது சாரத்தை தர முடியாது என்று சொன்னான். அதாவது உரிந்த உன்னுடைய வேட்டியை தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். நான் நிர்வாணமாகவே நடந்து தண்ணீர் பிடித்து கொண்டு மீண்டும் எனது அறைக்கு திரும்பிவிட்டேன். நான் என் நிர்வாணத்தை மறைக்க அவனிடம் கெஞ்சி கேட்டு என்னுடைய இடுப்பு வேட்டியை வாங்கியிருக்க முடியும். அப்படி கெஞ்சி கேட்பது நிர்வாணத்திற்கு சமமானது தான் போராளிகளுக்கு. அதனால் நிர்வாணமாகவே இருப்பது அதைவிட மேல் என்பதால் நான் நிர்வாணமாகவே நடந்த அறைக்கு வந்து விட்டேன் என்று எழுதுகிறார். நித்திலா, உம்மை முதல் தடவையாக பார்த்த போர்க்களம் செழுமையுடன் எப்போதும் எனக்குள் இருக்கிறது. நாம் மரணத்தின் சகதியில் சந்தித்து கொண்டவர்கள். அந்த போர்க்களத்தில் உமது சத்தம், தாக்கும் யுக்தி, கட்டளை பரிமாறப்பட்ட விதங்கள் எல்லாம் எனது கண்களில் ஒரு பாம்பை போல சுருண்டு விடுகிறது. அதில் நிமிர்வான சுவாசத்தை தேசம் முழுவதும் பரவ விட்டிருக்கிறோம். நித்திலா, எத்தனை நாட்களை இருவரும் ஒன்றாக செலவழித்திருக்கிறோம். உனது அசைவற்ற கண்களுக்குள் குளிர் காய்ந்த மிகவும் சொற்பமான இரவுகள் உடலை மாறி மாறி இருக்கிறோம். அந்த அலைகளின் சலனத்தை எப்படி மறக்க முடியும்? நமது கால்கள் இழப்பாரியதென்றால் இது போலான நறுமண விருந்துகளில்தான். வீட்டிற்கு விடுப்பில் சென்றாலும் அடுத்த நாளே பாசறைக்கு ஓடி போகும் அலாதியான உதிரம் நமக்குள் ஓடிக்கொண்டு இருக்கிறது. வயல்காட்டில் விதை நெல்லை போல
களத்தில் நமது குதிரையை களத்தில் நமது குருதியையும் களத்தில் நமது இரத்தத்தையும் தசைகளையும் தூவி கைப்பற்றி கொண்ட ஆயுதங்களால் நாம் கைவிடப்பட்டிருக்கிறோம். நித்திலா, எமது கைகளில் ஒரு விரலைப் போல இருந்த துவக்குகள் எம் கைகளை விட்டு கலன்று விட்டன. எம் சுட்டு விரல்கள் நந்திக்கடலின் உப்பு காற்றில் துருபிடித்து போயிருக்கும். எமது வானத்தில் இனியொரு மழை இல்லை, இல்லவே இல்லை. எம் மக்களின் கண்களில் காய்ந்து போயிருக்கும் கண்ணீர் ஏற்கனவே வெடிகுண்டுகளுக்கு விதை எழுப்பிவிட்டது. நான் அடைக்கப்பட்டிருக்கும் இந்த வதை முகாமில் உள்ள போராளிகளின் சிறு அமைதி கூட இராணுவத்தை குழப்புகிறது. என்னோடு இயக்கத்திலும் வதை முகாமிலும் ஒன்றாகவிருந்த சிலரை நேற்றுக்கு 4ஆம் மாடிக்கு கொண்டு சென்று விட்டார்கள். கண்ணில் காயம்பட்டு இராணுவத்தின் கையில் பிடிபட்ட இளஞ்சேரனை இன்று வரைக்கும் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு செல்லவில்லை. சீல்பிடித்த கண்களால் அழும் இளஞ்சேரனின் கண்ணீர் நாறுகிறது. நானும் 4ஆம் மாடிக்கு ஏற்றப்படலாம் என்று முந்தா நாள் சொல்லியிருந்தார்கள். உண்மையில் அது சித்திரவதைகளில் தரப்படுத்துதலில் பின்னுக்கு போய்விட்டது. இப்போது 4ஆம் மாடிகள் முதல் மாடியிலேயே இருக்கிறது. ஏன், சித்திரவதைகள் ஒரே மாதிரி தான் இருக்குது. முதல் மாடி, 2ஆம் மாடி, 3ஆம் மாடி, 4ஆம் மாடி, இந்த 4 மாடிகளிலும் ஒரே மாதிரியான சித்திரவதைகள் தான். ஆனால் 4ஆம் மாடிக்கு கொண்டு சென்றால் இறப்பு உறுதி என்பதை மட்டும் தெரிந்து கொள்ளலாம் நித்திலா என்று எழுதுகிறார். சரண் அடைந்தவர்கள் சிலரை சுட்டு கொன்ற பொழுது என்னோடு சேர்த்து மிச்சம் வைத்தவர்களை கூட்டிக் கொண்டு சென்று விட்டார்கள் நித்திலா. நாம் எங்கு சுட்டுக் கொல்லப்பட்டாலும் போராளிகளாகவே மரணித்து போகிறோம். நமது வாழ்வின் படிமும் ஆயுதங்களாலானது. நான் இவர்களால் கொல்லப்படாமல் இருக்கிறேன் என்கிற மனத்துயர் பதற்றத்தை தருகிறது. நான் உன்னை எங்கிருந்தும் யாசிக்கிறேன். நாம் மரணத்தில் சந்தித்து மரணத்தில் பிரிய வல்லவர்களாய் ஆகியிருக்கிறோம். எனது கண்கள் இந்த இரவில் ஒளிர்வதைப் போல என்றும் ஒளிர்ந்தது கிடையாது. உமக்கு எழுதும் இந்த கடிதத்தின் சொற்கள் சொல்லுகின்றன. கசியும் வியர்வையை நான் துடைக்கவில்லை. அது உனது வாசனையைப் போலவே என்னில் ஏறுகிறது. சந்தேகமில்லை மித்திலா, இந்த பொழுதின் கை எனக்கென விரிந்துள்ளது. குரல் வலையில் கருப்பு பறவையின் சிறகு உதிர்வதைப் போல துயரம் இருக்குகிறது. உன்னை முத்தவிட வேண்டும் என்கிற மிகச் சிரமமான ஆசை எனக்குள் திடும்பென பிளம்பாகிறது. நித்திலா, உன் முத்தமும் தழுவுதலும் நினைவுகளின் பாரமாய் என்னை அழுத்துகிறது. இந்த வதை முகாமில் இருந்து கொண்டே நான் உனக்கு ஒரு முத்தத்தை எப்படி அனுப்ப முடியும்? நான் எங்கே என்று தெரியாமல் அழுதபடியே வயிற்றில் குழந்தையை சுமக்கும் உனது துன்பம் எனது துயரங்களை விடவும் மிரட்சியானது இல்லையா? எப்போதாவது 2 பறவைகளை எனது ஜன்னலுக்குள்ளால் பார்க்கின்ற பொழுதெல்லாம் நாம் இணைகிறோம். நீயும் நோயுற்று சுமக்கும் எனது குழந்தையை பெற்றெடுத்து விட வேண்டும். இது ஒரு தந்தையின் பிரார்த்தனை நித்திலா. இந்த இரவின் நெருக்கம் அரூபமாய் எனக்கு பிடித்து விட்டது. ஒவ்வொரு காலையைப் போலல்ல இன்றைக்கு விடிந்து கொண்டிருக்கும் காலை. எனக்கு இப்பொழுது கண்ணை மூடக்கூட ஒவ்வாமையாக இருக்கிறது. எனது உதிர்ந்து கொண்டிருக்கும் உயிரை உன்னிடம் ஒளித்து வைக்க விரும்பவில்லை நித்திலா. எனக்கு அவர்கள் ஊசி அடித்து விட்டார்கள். நான் இறந்து கொண்டிருப்பதை தெரிந்த எமது நிலத்தின் ஒரு துண்டுவாய் திறந்து புதைகுழியாய் தயாராகிவிட்டது. நித்திலா, இனி எமது முத்தமும் தழுவலும் துகள்களாகிவிட்டன. எப்போதுமே இறந்து கொண்டிருக்கும் எனது கரங்களின் நடுக்கத்தை நீ என் கையெழுத்தின் தழும்பலில் உணர்ந்து கொள்வாய். எனது குருதி கொப்பளிக்கும் மரணத்தை எதிர்பார்த்து நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். ஆனால் அன்பே, விடுதலையின் போது கீதம் இசைப்பதைப் போல குழந்தையின் பெயரை மரணத்தின் முன் கேட்க வேண்டும் என்கிற ஆசை எனக்குள் துளை போட்டு விட்டது. அதனை அறியும் வரைக்கும் எனது உயிர் வேப்பம் பிசினாக இழுபட்டு துடிக்கும். மரணத்தின் மீதே காத்திருக்கும். அன்பே, என் கால்களில் நிலத்தை அளந்த வனப்பு மங்கத் தொடங்குகிறது. அன்பு 15/2/2010 என்று இந்த கடிதத்தை கதை போல சொல்லி முடிக்கிறார் அகரம் முதல்வன். இந்த கடிதம் தன்னுடைய காதல் மனைவிக்கு வேறு ஒரு முகாமில் அழைத்து வைக்கப்பட்டிருக்கிற தன்னுடைய காதல் மனைவிக்கு எழுதுவதாக இந்த கதை கடித வடிவில் இருக்கிறது. எப்பொழுதுமே வதை முகாமில் சித்திரவதைகளும் அதன் தொடர்ச்சியாக மரணமும் இயல்பாகவே மாறிவிட்ட
வதை முகாமில் இப்படி ஒரு கடிதத்தை யார் கொண்டு போய் நித்திலாவிற்கு சேர்த்திருப்பார்கள்? இந்த உண்மையான கதையை நித்திலா படித்திருப்பாரா? படிப்பதற்கு நித்திலா இப்போதும் இருக்கிறாரா என்பதை அகரமுதல்வன் தான் நமக்கு சொல்ல வேண்டும். சோபா சக்தியினுடைய எம்ஜிஆர் கொலை வழக்கு என்கிற ஒரு சிறுகதை தொகுப்பு. அதில் எம்ஜிஆர் அந்த சிறுகதை தொகுப்பில் எம்ஜிஆர் கொலை வழக்கு என்கிற ஒரு கதை மட்டுமே கிட்டத்தட்ட ஈழத்தின் நாட்களை, ஈழத்தில் அவர் இருந்த நாட்களை மிக தெளிவாக நமக்கு ஒரு கதையின் வாயிலாகவே சொல்லிவிடுகிறார். இலங்கையின் போர் சூழலில், போருக்கு முன்பு இருந்த, போர் தொடங்குகிற போது இருந்த களச்சூழல், நிலச்சூழல், சுற்றுச்சூழல், இப்படி எல்லாவற்றையும் ஒரு எழுத்தாளன் தன்னுடைய கதைகளில் பதிவு செய்து விடுகிறான். அதனால்தான் இலக்கியங்கள் காலத்தின் சாட்சியங்களாக இருக்கின்றன. சோபா சக்தியினுடைய எம்ஜிஆர் கொலை வழக்குங்கிற கதை ஒரு நாள் விடிய காலையிலேயே எனக்கு ஃபோன், என்னுடைய மைத்துனன் தான் எனக்கு ஃபோன் பண்ணுறான். மாமா, அவனை பிடிச்சாச்சு, சீக்கிரம் வா, அவனை என்ன பண்ணுறதுன்னு நீ தான் எனக்கு சொல்லணும். யாரை பிடிச்சிங்க அப்படின்னு நான் கேட்டேன். டொனாஸை பிடிச்சி வச்சிருக்கிறேன், நீ சீக்கிரம் வா. டொனாஸா? யார் அது? எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லையே அப்படின்னு நான் கேட்டேன். மாமா, மறந்துட்டியா? இயக்கத்துக்காக நம்ம ஊரில் நிறைய சனங்களை கொன்ன ஒருத்தனை பிடிச்சி வச்சிருக்கிறோம், நீ வா. எனக்கு சட்டென்று டொனாஸை ஞாபகம் வந்தது. எங்கள் ஊரில் எல்லா குழந்தைகளும் பனங்கிழங்குகளைப் போல கருப்பாக அப்படியே அங்கங்கே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த டொனாஸ் மட்டும் பனங்குருத்தை போல அவ்வளவு அழகாக எங்கள் ஊரில் பிறந்த குழந்தை. அவன் எங்கள் ஊருக்கு ஒரு தேவதை தான். எங்கள் ஊருக்கு அவன் ஒரு தேவதை. அவ்வளோ அழகாக இருப்பான். ஏன்னா அவங்களோட அம்மா மாமி அவ்வளோ அழகு. அதே மாதிரி அவங்களுடைய நிறத்தையும் வடிவையும் பெற்றுக்கொண்டு இவன் பிறந்திருக்கிறான். நான் எங்கள் வீட்டை அவன் கடக்கும் போதெல்லாம், அவன் குழந்தையாக இருக்கின்ற பொழுது எங்கள் வீட்டை அவன் கடக்கிறப்பெல்லாம் அவனை தூக்கி நான் முத்தம் கொடுப்பேன். அவ்வளோ அழகானவன் அவன். பிற்பாடு போர் ஏற்பட்டது பிறகு அவன் ஒரு இயக்கத்தில் செயல்பட்டான்னு எனக்கு தெரியும். நம்ம ஊரில் நிறைய பேரை காட்டி கொடுத்து அவனை கொலை செய்தான் என்றும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு அவன் பிரான்ஸில் நம்ம பொடியன்கள்கிட்ட மாட்டிக்கிட்டான் அப்படின்னு நினச்சிக்கிட்டே நான் போனேன். என்னை அழைத்த ஒரு பொடியன் வீட்டுக்கு நான் போய் சேர்றப்ப மணி இரவு 7 ஆயிடுச்சு. டொனாஸை பார்த்தேன். நல்ல கட்டுமஸ்தான உடலமைப்போடு, நல்ல நெடிது உயர்ந்த உயரத்தோடு, உதடு கிழிந்து ரத்தம் கொட்டுவதோடு ஒரு நாற்காலியில் அமர்த்தப்பட்டிருந்தான். என்னை பார்த்தவுடன் மாமா என்று அன்பா கூப்பிட்டான். எனக்கு என்ன சொல்றதுன்னே எனக்கு அந்த சமயத்தில் தெரியல. என்னை மாமான்னு கூப்பிட்டதுக்காக அங்கிருந்த பொடியன் ஒருத்தன் நியூட்டன், அவன் பலார்னு டொனாஸை அரைஞ்சான். நான் டொனாஸை பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒரு போலீஸ் அதிகாரி விசாரிக்கிறப்ப சுற்றி காவலர்கள் நின்று கொண்டு அவன் சரியாக பதில் சொல்லணும்னா அடிக்கிறதுக்கு தயாராக நிற்பாங்கள்ல, அப்படி சுற்றி. அது மாதிரி இங்கே வேலைக்குன்னு வந்த பிரான்ஸுக்கு வந்திருக்கிற பொடியன்கள் எல்லாருமே சுற்றி நிற்க, நடுவில் டொனாஸ் உட்கார வைக்கப்பட்டிருக்க, இத்தாப்பில் நான் உட்கார்ந்துருந்தேன். அந்த சூழல் நினச்சி பார்க்குறப்ப எனக்கு இப்படி தான் யோசனை வந்துச்சு. அவனை ஒரு கைதியாக விசாரிக்கின்ற ஒரு விசாரணை அறையை அந்த வீடு எனக்கு ஞாபகப்படுத்தினுச்சு. டொனாஸுக்கு பின்னிருந்த ஒருவன் டொனாஸுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு இருந்த ஒரு பொடியன் திடீர்னு கழுத்துலையே டொனாஸை குத்துனான். அந்த குத்துக்கு சராசரி மனுஷனாக இருந்தால் கீழே விழுந்திருக்கணும். ஆனால் அசால்ட்டாக திரும்பி அவனை பார்த்தான் டொனாஸ். அது ஒன்றும் வலிக்கலைன்னு சொல்ல வந்தானா இல்லை சரியா அடின்னு சொல்ல வந்தானான்னு எனக்கு தெரியலை. மச்சான், நான் உன்னைய நம்பி தானே, நம்ம சொந்தங்களை நம்பி தானே நான் பிரான்ஸுக்கு வந்தேன், இங்கே வேலையை பார்த்து பொழைச்சிக்கலான்னு. என்னை போட்டு இப்படி அடிக்கிறீங்களே அப்படின்னு கேட்டாங்க. அல்லைப்பட்டியிலோ
அல்லைப்பட்டியிலோ மண் கும்பானிலோ ஒவ்வொரு அனர்த்தமும் கொலையும் கைதும் நடக்கும்போது இயக்கத்தின் பெயர் செய்திகளில் அடிபடும். இயக்கத்தில் இருந்த டொனாஸின் பெயரையும் இணைத்தே எங்கள் ஊர் ஜனங்களிடமிருந்து எங்களுக்கு செய்திகள் வரும். டொனாஸ் இலங்கையிலிருந்து சென்ற கிழமைதான். டொனாஸ் இலங்கையிலிருந்து போன மாதம்தான் இங்கே பிரான்ஸுக்கு வந்திருக்கிறாங்க. அவனை காலையில் மார்க்கெட்டில் பார்த்த நியூட்டன் அவன் மேலே இருந்த கோபத்தை எல்லாம் மறைத்து கொண்டு எப்போ மச்சான் வந்த இங்கே வேலை பார்க்குற அப்படின்னு அவனிடம் பேச்சு கொடுத்து தன்னுடைய வீட்டுக்கு வருமாறு அழைக்க டொனாஸ் முதலில் பயந்து கொண்டு மறுத்திருக்கிறான். ஆனாலும் நியூட்டன் அவனிடம் நான் வேலை வாங்கி தரேன், உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன், சாப்பாட்டுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுறேன், தங்க இடம் வச்சு தரேன், நீ தைரியமாக வான்னு சொல்லி அவனை ஆசை காட்டி அழைத்து வந்து விட்டு வீட்டுக்குள் நுழைந்த உடனேயே ஏற்கனவே தயாராக இருந்த 5-6 பேரும் சேர்த்து போட்டு இவனை அடிச்சிட்டாங்க. அடித்து உட்கார வைக்க வச்சுருக்காங்க. அப்புறம் இவனை என்ன செய்கிறது, இவன்கிட்ட என்ன விசாரிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதனால் நான் அமைதியாக உட்காந்து அவனையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு என்னுடைய ஊர் ஞாபகங்கள், இயக்கத்து வேலைகள், அப்புறம் இயக்கத்தோடு முரண்பட்டது போன்ற நிறைய சம்பவங்கள் நினைவுக்கு வர தொடங்கின. அப்பொழுது திரவியம் மிக வேகமாக உள்ளே வந்தார். திரவியத்துக்கு வயசு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 வயது உடைய ஒருவர். ஒரு ரொம்ப ஒல்லியாக இருப்பார், திடமே இல்லாத ஒரு ஆள். அவர் அழுகையும் கோபமுமாக எங்கே இருக்கான் சொல்லுங்கன்னு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி டொனாஸை பார்த்த உடனே அவனை போட்டு அடின்னு அடித்தார். அவனை காரி துப்புனார். ஆனால் அடிக்கிறங்கிற பேரில் திரவியம் அவனுக்கு அடிக்கிறங்கிற பேரில் திரவியம் அவனோட ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சி கிழிச்சாரே ஒழிய அவனை அடிக்கவே இல்லை. இவர் அடிக்கிறது ஒரு சொரத்தே இல்லாமல் இருந்துச்சு. அடிச்சுக்கிட்டே திரவியம் சொன்னார், என் பிள்ளைய கொண்டுட்டீங்களா? எனக்கு புரியாமல் நான் திரவியத்தை பார்க்க திரவியம் சொன்னார், உன்கிட்ட கூட 1000 பவுண்டு நான் கடன் வாங்கினேன். 2-3 வருஷத்துக்கு முன்னாடி என் பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு போன பிள்ளைய பிடிச்சி வச்சுக்கிட்டு 15 லட்ச ரூபா கொடுத்தாதான் பிள்ளைய விடுவேன்னு இயக்கத்துக்காரனும் என்கிட்ட ஃபோன் பண்ணானுவோம். அதுக்கு முக்கிய காரணமே இவன் தான். ஆனால் நான் பணம்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டு வங்கிக்கு போடுறதுக்குள்ளே என் பிள்ளை ஒரு ஆற்றுல பணமாக போடுதான் மிதந்தான். பணமாக தான் என் பிள்ளை கையில் கிடைச்சான். அதுக்கு காரணமே இந்த டொனாஸ் தான். இவங்க அப்பா வெளிநாட்டில் இருக்கான், இவனை பிடிச்சி வச்சா பணம் தருவாங்கன்னு காட்டி கொடுத்ததே இந்த டொனாஸ் தான். இவனை இங்கேயே வச்சு கொன்னுடணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ டொனாஸ் சொல்கிறான், டொனாஸ் அமைதியாக திரவியத்தை பார்த்துக்கிட்டு இருக்க. நான் டொனாஸை பார்த்து கேட்டேன், ரத்தினன்ற கடைக்குள்ளே 8 பேரை நீ தான் சுட்டியா அப்படின்னு கேள்வி கேட்டேன். அதுக்கு அவன், இல்லை மாமா, அது நடந்ததென்றால் வேவியற்ற மகள் ஒரு நேவிக்காரனை கல்யாணம் ரத்தினன்ற கடைக்குள்ள சுட பண்ணினவள். நான் அந்த கொலை பாதகத்தை செய்யலை, ஆனால் ஊர்காரங்க நான் தான்னு நினச்சிக்கிட்டாங்க மாமா அப்படின்னு சொன்னான். நேவியை கூட்டிகிட்டு வந்தது நீ தான்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நான் திருப்பி கேட்டேன். அதுக்கு அவன், மாமா அந்த சம்பவம் நான் நடந்தப்ப நான் நெடுந்தீவில் இருந்தேன் அப்படின்னு அடித்து சொன்னான். சில்வஸ்டரை நீ தானே சுட்ட? எங்கள் ஊருக்கார் சில்வஸ்டர் ஒருத்தர் இருந்தார், அவரை நீ தானே சுட்ட அப்படின்னு அவன்கிட்ட கேட்டேன். அதுக்கு டொனாஸு, மாமா அவர் என்னோட மூத்த தாத்தா, என்னோட தொட்டையா, அவரை எப்படி நான் கொல்லுவேன் அப்படின்னு கேட்டான். எல்லா கேள்விக்கும் டொனாஸ் இல்லை என்றே பதிலை தொடங்கினான். எனக்கு ஒரே குழப்பமாக போச்சு. இவனை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. மிகுந்த குழப்பமாக எனக்கு இருந்துச்சு. இப்போது நாங்கள் எல்லாருமே சுற்றியாக உட்காந்து அவனையே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம். டொனாஸ் உடல் வலி தாங்க முடியாமல் கட்டில் நாற்காலில் இருந்து இறங்கி கீழே உட்காந்துருந்த எனக்கு பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு, மாமா நான் யாரையும் உங்கள் ஊருக்காரங்க எல்லாரும் சொல்கிற மாதிரி இயக்கத்தோடு சேர்ந்துக்கிட்டு நான் யாரையும் கொலைலாம் பண்ணலை, யாரையும் காட்டி கொடுக்கல, நான் ஒரே ஒரு கொலை தான் பண்ணினேன், எம்ஜிஆரை கொலை பண்ணினேன் அப்படின்னு சொன்னான். நம்ம ஊர் எம்ஜிஆர் தூக்குள்ள மாட்டிக்கிட்டாருன்னு சொன்னாங்க. எனக்கு ஃபோன் பண்ண எங்கள் அம்மா கூட அதான் சொன்னாங்க அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை மாமா, நான் தான் கொன்று தூக்கில் போட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னான். எனக்கும் என்னை சுற்றி இருந்த பொடியன்கள் எல்லோரும் அதிர்ச்சியாக அவனை பார்த்தோம். அந்த எம்ஜிஆர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் என் ஊருக்கு வரணும். எங்கள் ஊருக்குள்ளே வளர்கிற பசங்களுக்கு 2 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒன்று, கையில் தீப்பந்தம் கொளுத்திக்கிட்டு நண்டு பிடிக்க போகிறது இரவில், அல்லது வீட்டிலேருந்து கொஞ்சம் காசை திருடிக்கிட்டு ஊரை விட்டு போயிடுறது. இது நம்ம தமிழ் நிலத்தில் கூட நிலைக்கும். அடிக்கடி முன்னாடி அது மாதிரி நடந்துக்கிட்டு இருந்தது. என்னுடைய செட்டு பசங்கள்லாம் கூட வீட்டை விட்டு ஓடி எங்கேயாச்சும் போய் டீ கடையில் வேலை பார்ப்பாங்க.
அப்புறம் அங்கேருந்து அந்த டீ கடைக்காரர் நம்ம வீட்டை முகவரிக்கு லெட்டர் போட்டு நம்மளை வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரியெல்லாம் நடந்திருக்கு. அதையே இந்த கதை சொல்பவருடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்கு. 2 விஷயம் எங்கள் ஊருக்குள்ளே ரொம்ப முக்கியமானது. ஒன்று தீப்பந்தத்தை ஏற்றிக்கிட்டு நண்டு பிடிக்க போகிறது, கொஞ்சம் காசை வீட்டில் திருடிக்கிட்டு வீட்டை விட்டு ஓடி போகிறது. அப்படி வீட்டை விட்டு ஓடி போகிறவங்க யாழ்ப்பாணத்துக்கு போய் காலையிலிருந்து இரவு வரை தொடர்ந்து படங்களை பார்க்குறது, படம் பார்த்துட்டு கொழும்புக்கு ட்ரெயின் ஏறுறது, ட்ரெயினில் ஏறி போய் கொழும்பில் இறங்கினோடனே அந்த கொழும்பின் 4வது அல்லது 5வது தெருக்களில் இருக்கிற அரிசி கடையில் எதுலையாச்சும் வேலை கிடைக்கும். 1 மாதம் வேலை பார்த்தோம்னா அப்புறம் அவரே வந்து இங்கே வீட்டுக்கு தகவல் அனுப்பி அப்புறம் நம்ம அம்மா அப்பா வந்து கூட்டிகிட்டு போவாங்க. அப்படி தான் ஒரு நாள் எங்கள் அண்ணன் காசு பணத்தை திருடிக்கிட்டு போய் யாழ்ப்பாணத்தில் தொடர்ந்து படம் பார்த்துருக்கான். அந்த படம் ஒரு தாய் சென்டிமெண்ட் படம். அதை பார்த்துட்டு இவனுக்கு அம்மா நினைப்பு அதிகமாக வந்து கொழும்புக்கு போய் அரிசி கடைகளெல்லாம் வேலை பார்க்காம நேராக ஊருக்கு வந்து அம்மாவை கட்டி பிடிச்சி அழுதுட்டான். அந்த அளவுக்கு எம்ஜிஆர் எங்களை வந்து பாதிச்சிருக்காரு. பொதுவாக எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் ஊருக்கு ஊர் இருந்தது, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி ஒரு ஊருக்குள்ளே எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் இருந்துச்சுன்னா சிவாஜி ரசிகர் மன்றம் இருக்கும், ஜெய்சங்கர் ரசிகர் மன்றம் இருக்கும், முத்துராமன் ரசிகர் மன்றம் இருக்கும், இப்படிலாம் இருக்கும். ஆனால் எங்கள் ஊரில் யாருக்குமே ரசிகர் மன்றம் கிடையாது. எம்ஜிஆர் நற்பணி மன்றம் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. 1979 வாக்கில் தான் டிவி இந்த சினிமா படம் கட்டுற டெக்கெல்லாம் அறிமுகமானுச்சு. எங்கள் ஊரில் முதல்ல 1979 அண்ணன் ஒரு கோயிலுங்கிற சிவாஜி படத்தை தான் முதல்ல ஒளிபரப்பணும். ஆனால் ஊர் திருவிழாவில் எம்ஜிஆர் படத்தோடு தான் ஊர் திருவிழாவை தொடங்குறது அப்படிங்கிறத முடிவுக்கு வந்துட்டோம். மீனவ நண்பன்கிற எம்ஜிஆர் படத்தோடு தான் எங்கள் கோயில் திருவிழாவையே நாங்கள் தொடங்கினோம். அந்தோனியார், உத்தரிய மாதா இவங்களோட சேர்த்து எம்ஜிஆரையும் வணங்குகிற, அவரை தெய்வமாக வணங்குகிற பழக்கம் எங்கள்கிட்ட இருந்துச்சு. அப்போதெல்லாம் இந்தியாவில் படம் வெளியாகி 4 மாதத்துக்கு பிறகு தான் இலங்கையில் வெளியாகும். எம்ஜிஆரோட சங்கே முழங்கு, பட்டிக்காட்டு பொன்னையா இந்த 2 படம் கடைசி வரைக்கும் எங்கள் ஊர் இலங்கையில் இந்த படம் ரிலீஸ் ஆகவே இல்லை. எங்கள் ஊரில் இருக்கிற தேட்டருக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா, எம்ஜிஆர் படம் 4 மாதங்களுக்கு பிறகு ரிலீஸ் ஆகுதுன்னா முன்னாடியே அந்த படத்தோட ஒரு போஸ்டரையும் அந்த படத்தினுடைய ஸ்டில்கள் ஒரு 4-5 ஒட்டியிருப்பாங்க. நான் அதை வச்சே அந்த படத்தினுடைய கதையை ஒரு யூகித்து என்னுடைய பள்ளி தோழர்களிடம் நான் வந்து பள்ளிக்கூடத்தில் இந்த கதையை சொல்லிடுவேன். கிட்டத்தட்ட எல்லா படமும் நான் சொன்ன கதை மாதிரியே தான், கதையோடு ஒத்து வருவதாகத்தான் இருந்துச்சு. நான் ஒரு படம் மட்டும் நான் கணிச்சதில் அந்த சீனை வச்சு ஒரு கதை சொன்னதில் மிஸ் ஆயிடுச்சு. ராமன் தேடிய சீதைங்கிற படத்தில் அசோகன் சக்கர நாற்காலியில் உட்கார்ந்துருக்கிறதா ஒரு காட்சியை பார்த்துட்டு நானும் எம்ஜிஆர் சக்கர நாற்காலியில் உட்காந்து தான் சண்டை போடுவார் அசோகனோட அப்படின்னு கதையை சொல்லியிருந்தேன். ஏன்னா அதுக்கு முன்னே ஒரு உதாரணமும் இருக்குது. அடிமை பெண்ணில் வந்து அசோகன் ஒத்த காலோட வாழ்வீச்சில் ஈடுபடுகின்ற பொழுது எம்ஜிஆரும் தன் ஒரு காலை மடக்கி கட்டி கொண்டு தான் சண்டை போடுவார். இப்போ அசோகன் சக்கர நாற்காலியில் உட்காடுறப்ப எம்ஜிஆர் சக்கர நாற்காலியில் உட்காந்து தானே சண்டை போடுவார் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ராமன் தேடிய சீதைங்கிற படத்தில் எம்ஜிஆரோட சண்டை வர முக்கியமான நேரத்தில் அசோகன் அப்படி டக்குன்னு எந்திரிச்சு அப்படி 2 காலையும் ஊனி நிலத்துல நின்று எம்ஜிஆரோட சண்டை போடுவார். அந்த ட்விஸ்ட்டு நான் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டு. ஒளி விளக்கு 2வது தடவையாக எங்கள் ஊர் தேட்டரில் 100 நாள் ஓடுனுச்சு. அப்புறம் 140 காட்சிகளும் ஓடுனுச்சு. அப்போ வெளியில் வந்து நோன்பு கஞ்சி காட்சி எங்கள் ஊர் தேட்டருக்கு வந்த எல்லா மக்களுக்கும் நோன்பு கஞ்சி காட்சி கொடுத்தோம். அவ்வளோ எம்ஜிஆர் மீது தீவிரமான பக்தர்களாக நாங்கள் இருந்தோம். எம்ஜிஆரோட படப்பெட்டி எங்கள் ஊருக்கு வரப்போகுதுன்னா ரயில்வே ஸ்டேஷனில் போய் காத்திருப்போம், அல்லாட்டி இரவுலேருந்து தேட்டர்லேயே படுத்திருப்போம். அப்போல்லாம் எம்ஜிஆர் படத்துக்கு மட்டும் காட்சியை இப்படிலாம் முடிவு செய்ய முடியாது. பெட்டி காலையில் 4 மணிக்கு வந்துச்சுன்னா 4 மணிலேருந்து படம் ஓட்ட ஆரம்பிச்சிடுவாங்க, தொடர்ந்து படம் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ சிறப்பு பாஸு சலுகைகள் இதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் ரத்து செய்யப்பட்டதுன்னு வெளியில் ஓட்டிடுவாங்க. அவ்வளோ கூட்டம் வரும், எல்லாருமே காசு கொடுத்து தான் வந்து படம் பார்க்குற மாதிரி இருக்கும். எம்ஜிஆர் ரசிகர்களுக்குன்னே புகழ் பெற்றது எங்கள் பக்கத்து ஊரான குருநகர். ஆனால் அதை விட அங்கே வந்து கூட ஒரு நற்பணி மன்றம் ஆரம்பிக்கிறப்ப அண்ணா சன சமூக நிலையம் அப்படின்னு ஆரம்பித்தாங்க. ஆனால் நாங்கள் நேரடியாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் சன சமூக நிலையம்னு ஒரு வாசக சாலையை ஏற்படுத்தணும். ஒரு முறை மட்டக்களப்பு புயலில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எம்ஜிஆர் 10 லட்ச ரூபா நிதி உதவியாக தந்தார்.
அதை நன்றி கூறு விதமாக எங்கள் ஊர் தேட்டரில் அரை டிக்கெட்டு விலையில் எல்லா மக்களுக்கும் 10 நாளைக்கு படம் போட்டு காட்டினோம். அதுக்கு பிறகு பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் சன சமூக நிலையம்னு நேரடியாகவே நாங்கள் எங்களுடைய வாசக சாலையை மாற்றிவிட்டோம். அப்புறம் அந்த வாசக சாலையிலேயே நாங்கள் இன்னொன்று செஞ்சோம். அது எம்ஜிஆர் கலாமன்றம். அதில் நாங்கள்லாம் உறுப்பினர். அதில் தலைவர் வந்து பரிமளகாந்தன் அப்படிங்கிற ஒருத்தவர். அவர் எப்படி இருப்பார்னா நல்ல சிறப்பாக நல்ல எம்ஜிஆர் மாதிரியே ஒரு தோற்றத்தோடு இருப்பார். அவருக்கு வந்து வயதாகியும் குழந்தை பிறக்கலை. ஆனால் அவரும் அவர் மனைவியும் ஒரு ஃப்ளாஸ்கில் டீ போட்டு எடுத்துக்கிட்டு கையில் கொடையோட ஒரு இரவு விளக்கோட மாலை நேரங்களில் போய் கடற்கரையில் உட்காந்துருப்பாங்க. அப்போல்லாம் அந்த மாலை நேரங்களில் அல்லது பொழுதுபோக்க கடற்கரைக்கு போகிற பழக்கமே எங்களுக்கு யாருக்கும் கிடையாது. இவங்க 2 பேர் ஏன் வந்து இந்த கடற்கரையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க, இது என்ன பழக்கம்னு எங்களுக்கு தெரியாது. ஏன் இவங்க வந்து கடற்கரையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்கன்னு கூட நாங்கள் எங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு அவங்கள கடந்து போயிடுவோம். ஆனால் இப்பொழுது தான் கடற்கரைக்கு போவது ஒரு பெரிய பொழுதுபோக்கு அம்சமாக மாறி இருக்கிறது. எங்கள் காலத்துலலாம் அப்படி இல்லை. அந்த காலத்தில் இவங்க ஃப்ளாஸ்க்கு ஒரு கொடை ஒரு விளக்கோடு அந்த கடற்கரையில் மாலையிலிருந்து இரவு வரை பேசிக்கிட்டு இருப்பாங்க. பரிமளகாந்தன் வந்து எம்ஜிஆரோட தீவிர ரசிகன். பரிமளகாந்தனுடைய மனைவி பரிமளகாந்தனுக்கு தீவிர ரசிகை. பரிமளகாந்தன் என்ன சொன்னாலும் அவருடைய மனைவி உடனே செய்வாங்க. பரிமளகாந்தன் வீட்டுக்கு போனோம்னா அவர் வீட்டு உள்ளறையிலிருந்து வெளியில் ஹாலு உள்ளறை எல்லா இடத்துலையும் எம்ஜிஆர் படம் மாட்டியிருக்கோம். ஒரு முக்கியமான இடத்துல மட்டும் 2 எம்ஜிஆர் படங்களுக்கு நடுவில் ஒரு அண்ணா படமும் தவறாமல் இருக்கும். அப்புறம் அவர்கிட்ட எல்லா எம்ஜிஆர் பாடல்களும் அழகாக பைண்ட் செய்யப்பட்ட ஒரு புத்தகம் வரிசை அடுக்கி வச்சிருப்பாரு. அது எல்லா எம்ஜிஆர் பாடல்கள் அடங்கிய பைண்டிங் செய்யப்பட்ட புத்தகங்களை அவர் வீட்டில் அழகாக வரிசையை அடுக்கி வச்சிருப்பாரு. எங்களுடைய எம்ஜிஆர் கலாமன்றத்தின் மூலமாக காதலா கடமையா, விமலாவின் வாழ்வு, பெண்ணின் பெருமை, 2 துருவங்கள் இணைந்த போது போன்ற நாடகங்கள்லாம் நாங்கள் மேடையேற்றி நடித்தோம். இந்த எம்ஜிஆர் கலாமன்றம் எங்கள் ஊரில் வந்து நடந்துக்கிட்டு இருந்தப்போ ஒரு 4-5 நாடகம் போட்டோம். இப்போ நான் சொன்ன 4-5 நாடகம் போட்டோம். இந்த நாடகங்கள் வந்து கோயில் திருவிழாவோட பிரசித்தி பெற்றது. கோயில் திருவிழாவுக்கு தான் நாடகம் போடுவோம். ஆனால் நாடகம் தான் மக்களால் கொண்டாடப்படும். எப்படின்னா ஒவ்வொரு வீட்லேயும் நடிக்கிற பிள்ளைங்களை வந்து வீட்டில் சொல்லிடுவாங்க. ஒன்று அந்த வீட்டுக்காரங்க ஊரில் எங்கெங்கேயோ இருக்கிற உறவினர்களுக்கெல்லாம் கடிதம் போடுவாங்க. இந்த நாளில் என்னுடைய பையன் நடிக்க போகிறான், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வந்துட்டு நாடகம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஊரே கொண்டாட்டமாக இருக்கும். எங்கள் ஊரில் முக்கியமாக இருக்கிற நடிக்க விரும்புகிற எல்லாத்துக்கும் ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கி ஏதோ ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கி கொடுத்துருவாரு. நான் எங்கள் ஊரில் இருக்க பொடியன்களுக்கு ஒரு பாலியத்தையை தாண்டி இருக்கிற பொடியன்களுக்கு போலீஸ் ட்ரெஸ் போட்டுட்டு கடைசியாக வர்ற போலீஸாக நடிக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குழம்பிக்கு மருந்தடிக்கிற அதை கொசுவை ஒழிக்கிறதுக்கு மருந்தடிக்கிற அவங்கள்ட்ட போய் காக்கி ஃபேண்ட்டு, காக்கி ட்ராயரு, காக்கி சட்டையை வாங்கிட்டு அதில் ஸ்டார்லாம் குத்தி போலீஸ் மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிற 1 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே ப்ராக்டிஸ் அப்போயே போலீஸ் ட்ரெஸ்ஸோடையே அவங்க ஊருக்குள்ளே அலைவாங்க. அதில் அவங்களுக்கு அப்படி ஒரு பெருமை இருக்கும். அதே மாதிரி நான் ஒரு வாட்டி ஒரு துறவி வேடத்தில் நடித்தேன். என்னை ஒரு போலீஸ்காரன் அடிப்பான். எங்கள் அப்பா எனக்கு கடுமையாக கோச்சிக்கிட்டாரு. என்னன்னா, ஏன்டா 9வது படிச்சுட்டு இருக்க நீ 5வது மட்டுமே படிச்சுட்டு வேலைக்கு போகாமல் சுற்றிட்டு இருக்கிற, அவன்கிட்ட போய் அடி வாங்குறிய, நீ போலீஸால் நடிச்சிருக்கணும் அப்படின்னு எங்கள் அப்பா கோச்சிக்கிட்டாரு. அந்த அளவுக்கு நாடகம் உளவியல் ரீதியாக எங்கள் மக்களை அப்படி ஒருங்கிணைச்சி வச்சுருந்தேன். நாங்கள் போட்ட அந்த 5-6 நாடகத்துக்கும் திரைக்கதை வசனம் யாருன்னு பார்த்தா பரிமளகாந்தன் தான். கடைசி நிமிஷத்தில் மேடைக்கு பின்னாடி இப்போ ஒரு அடுத்த நிமிஷம் நாடகம் மேடை ஏற போகுதுன்னா அப்போதைக்கு மன்றத்தில் இல்லாத சில பசங்க ஆர்வத்தில் வந்து நாங்களும் இந்த நாடகத்தில் நடிக்கணும், ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் உடனே அவங்களுக்கும் ஒரு 2-3 டைலாக் வர மாதிரி ஒன்று கொடுத்து ஒரு கேரக்டரை உருவாக்கி மேடை ஏற்றி விட்டுருவார். அதனால பயங்கர குழப்பம்தான் வரும் நாடகத்தில். ஆனால் இந்த பரிமளகாந்தனுக்கு வந்து அதெல்லாம் தேவையில்லை. நம்மள்கிட்ட வந்து கேட்டாங்க, அவனை நடிக்க வச்சுட்டோம். ஊரோட சந்தோஷம் அந்த பையன்களோட அந்த பொடியன்களோட சந்தோஷம் தான் அவருக்கு முக்கியம். அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பார் அவர். அதுவே அவருக்கு போதுமானதாக இருந்துச்சு. அப்புறம் பரிமளகாந்தனுக்கு கோபமே வராது. நாங்கள் கூட அடிக்கடி கோவப்பட்டு எம்ஜிஆருக்காக சண்டைக்கெல்லாம் போயிருக்கிறோம். ஆனால் பரிமளகாந்தன் ஒரு முறை கூட கோவப்பட்டதில்லை.
ஆனால் அவர் கோவப்படக்கூடிய ஒரு சம்பவம் நிகழ்ந்துருச்சு. பரிமளகாந்தனுக்கு கோபம் வந்தால் ரொம்ப கடுமையாக கோபம். ஒரு முறை எங்கள் பொன்மணிச்செம்மல் வாசகசாலையில் மத்தியாசு நல்ல குடி போதையில் வந்து ஒரு கட்டில் இழுத்து போட்டு படுத்துட்டான். நாங்கள் என்ன 2 கட்டில் 2 மேஜை ஒரு நாற்காலி இப்படி போட்டு ஒரு சின்ன வாசகசாலை, அதில் ஈழநாடுன்னு ஒரு பத்திரிக்கை கொஞ்ச நாள் வாங்கி போட்டுக்கிட்டு இருந்தோம். பின்னாடி பொருளாதார தட்டுப்பாடுனால அதையும் எங்களால் வாங்கி போட முடியாத நிலைமை தான் இருந்தது. அங்கே வந்து மத்தியாசு இப்படி படுத்துக்கிட்டு இருந்தோன்னே ஒரு பரிமளகாந்தனுக்கு கோவம் வந்து இங்கெல்லாம் படுக்கக்கூடாது, எந்திரிச்சு வெளியில் போ அப்படின்னு சொன்னார். பரிமளகாந்தன் கோவத்தோடு எந்திரிச்சு வெளியில் வந்து வாச வேலியை எட்டி மிதித்தான். அது பறந்து போய் விழுந்துச்சு. அவனை வந்து பரிமளகாந்தன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தார். அவன் பலார்னு ஒரு அரைஞ்சான். அரைஞ்சோடனே நீதிக்கு எப்பயுமே மவுசு உண்டு, அநீதி ஜெயிக்கும், ஆனால் அநீதி சீக்கிரமாக தோற்று போயிடும், நீதி தான் ஜெயிக்கும், எனக்கும் கோவம் வரும் அப்படின்னு எம்ஜிஆர் டைலாக் பேசிக்கிட்டு இருந்தார். திருப்பி அவன் இன்னொரு கண்ணத்தில் அரைஞ்சான். அப்பையும் என் கோவத்துக்கு ஒரு அளவு உண்டு, மத்தியாசினி போயிடு அப்படின்னு எம்ஜிஆர் மாதிரி சொல்லிகிட்டு இருந்தார். திருப்பி 3வது அறைக்கு பிறகு எங்களால் தாங்க முடியாமல் நாங்கள் பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து மத்தியாசை அடித்தோம். எங்கே அவன் திருப்பி அடிச்சிருவானோங்கிற பயத்திலேயே வேகமாக அடித்து அவனை வரட்டிட்டோம். மத்தியாசு மனைவி வந்து மண்ணை வாரி தூத்தி வாசகசாலைக்கு சாபம் விட்டுட்டு போனான். அவன் சாபம் பழிச்சிச்சோ என்னமோ தெரியல. வாசகசாலைக்கு அப்புறம் இயக்கங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. இயக்க கூட்டம்னாலே ரொம்ப திடீர்னு தான் நடக்கும். திடீர்னு 20 பேர் வருவாங்க, 20 பேரை கூட்டுவாங்க, பேசுவாங்க, அப்படியே கலந்து போயிடுவாங்க. அப்புறம் இயக்கம் திடீர்னு ஒரு இயக்கத்துலேருந்து 2 பேர் வந்து நிறைய நோட்டீஸ் கொடுத்தாங்க. அவங்க கைப்பைக்குள்ளே நாங்கள் துப்பாக்கி இருக்கிறதாவே போய் நினச்சிப்போம். ஆனால் அவங்க அந்த கைப்பைக்குள்ளேருந்து எப்போ எடுத்தாலும் அது விடுதலைக்கான ஈழ விடுதலைக்கான வழிமுறைகள், எப்படிலாம் விடுதலை வாங்கணும், எப்படி போராடணும்னு அதில் நிறையா இருக்கும். இப்படி தான் இருந்தது. அப்புறம் நாங்களும் நிறையா பேர் இயக்கப்படியங்களாக மாறி போயிட்டு ரொம்ப நாளைக்கு பிறகு பரிமளகாந்தனை பற்றி நான் செய்தி கேள்விப்பட்டேன். பரிமளகாந்தனை பற்றி நான் கேள்விப்பட்ட செய்தி என்னன்னா, எம்ஜிஆர் இறந்தன்னைக்கு மொட்டை அடிச்சிச்சு. எம்ஜிஆர் இறந்தன்னைக்கு மொட்டை அடித்து இவரே காரியங்கள்லாம் இந்த ஊரில் செஞ்சுட்டு அப்புறம் எம்ஜிஆர் மாதிரியே தொப்பியும் கருப்பு கண்ணாடியும் போட ஆரம்பிச்சிட்டாரு. பரிமளகாந்தன் மனைவி நோயினால் இறந்துட்டாங்க. அவர் இப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கார். வீட்டுக்குள்ளே இருக்கிற எம்ஜிஆர் படங்களை பார்த்து மாட்டி வச்சுருக்க எம்ஜிஆர் புகைப்படங்களோட இவர் பேசிக்கிட்டு உட்காந்துருக்காரு. இப்போ எந்நேரமும் பார்த்தாலும் பேசிக்கிட்டு உட்காந்துருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. திடீர்னு நான் வசித்த ஊரோட நிலவியல் மேப் ஒன்று எங்கள் இயக்கத்துக்கு தேவைப்பட்டுச்சு. அதை எடுக்கிறதுக்காக நான் அந்த வில்லேஜ் ஆஃபீஸரை சந்தித்தப்போ அவர் மறுத்துட்டார். எங்கள் இயக்க பேரை சொல்லியும் எங்களுடைய நோக்கங்களை சொல்லியும் அவர் வந்து எடுத்துத்தர மறுத்துட்டார். ரொம்ப தயங்கினார். அந்த தயக்கத்தினுடைய அவர் சொன்னார் இங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆனால் அவருடைய தயக்கத்திற்கு பின்னாடி அது இங்கே தான் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் உறுதியாக தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இரவு இந்த கதவை திறந்து நாங்கள் வந்து அதை கொள்ளையடிச்சிட்டு வந்துடுறது அப்படிங்கிற முடிவுக்கு வந்து இரவு 10 மணி போல் போய் பார்த்தோம்னா அங்கே பரிமளகாந்தன் தான் வாட்ச்மேனாக இருக்கிறாரு. நாங்கள் இந்த பூட்டை உடைக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறப்ப அவர் எம்ஜிஆர் மாதிரியே உதட்டை கடிச்சுக்கிட்டு ஸ்டைலாக அப்படி இடுப்பில் கை வச்சுட்டு அப்படியே பார்த்து, என்னை மீறி இந்த கதவை உடைச்சிடுவீங்களா, நீ இப்போ வந்து திருடவும் ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு கேட்டார். அப்புறம் 3/4 மணி நேரம் அவருக்கு வந்து இயக்கத்தினுடைய நோக்கம் என்ன, இயக்கத்தினுடைய வேலை என்ன, நாம் எப்படி அடிமையாக இருக்கிறோம், நாம் எப்படி விடுதலையை பெறுவது என்பதெல்லாம் 3/4 மணி நேரம் அவருக்கு சொல்லி எடுத்து புரிய வச்சு அப்புறம் பூட்டு சாவியை திறந்து நிறுவியல் மேப்பை எடுத்துக்கிட்டு இயக்கத்திட்ட கொடுத்தோம். அதுக்கு பிறகு இயக்கத்தோடு ஏற்பட்ட முரண்பாடு நான் பிரான்ஸுக்கு வந்துட்டேன். நான் பிரான்ஸுக்கு வந்ததுக்கு பிறகு அவர் தூக்கு மாட்டிக்கிட்டாருங்கிற தகவலை தான் நான் கேள்விப்பட்டேன். ஆனால் இவன் எம்ஜிஆரை கொன்று இருக்கான். அவரை நாங்கள் எம்ஜிஆர்னு கூப்பிட்டதுனால ஊர்லேயே அவர் எம்ஜிஆர்னு தான் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அவர் தற்கொலை செஞ்சுருக்காருன்னு சொல்கிறான். அங்கே ஊரில் இவன் வந்து அவர் வந்து நான் தான் கொன்னேன் அப்படின்னு சொல்கிறான். எப்போ டொனாஸு, என்ன நடந்துச்சு தெளிவாக சொல்லு, ஏன் கொன்னேன் அப்படின்னு நான் அவன்கிட்ட கேட்டேன். அவன் எம்ஜிஆர் வந்து விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு வந்து நிறையா பணம் கொடுக்குறாரு, கோடியாக பணம் கொடுத்து உதவுறாரு, அதான் நான் இவரை கொன்னுட்டேன் அப்படின்னு சொன்னான். எனக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. எங்கேயோ இருக்கிற எம்ஜிஆர் எங்கேயோ இயக்கத்துக்கு பணம் கொடுத்ததுக்காண்டி இங்கே எம்ஜிஆர் வேஷம் போட்டு சுற்றிக்கிட்டு இருந்த ஒருத்தவரை கொன்று பழி தீர்க்கிற இயக்கமெல்லாம்
எங்களுடைய ஈழ நாட்டில் இருந்தது எனக்கு வேதனையாக இருந்தது. நான் மெல்ல எழுந்து வெளியே நடந்து கொண்டிருந்தேன். இருவேறு கதைகளும் இருவேறு முரண்பட்ட நிலைகளிலிருந்து எழுதப்பட்டது. இருவேறு நபர்களால் எழுதப்பட்டது. சோபாசக்தி, கொரில்லா போன்ற பிரபலமான நாவல்களை எழுதியவர். ஈழப்போர் நியாயமானதா, இயக்கங்கள் செய்தது நியாயமானதா என்கிற அந்த விவாதத்திற்குள்ளெல்லாம் நாம் செல்லாமல் ஈழப்போருக்கு பின்னான இலக்கியங்களை, ஈழப்போருக்கு பின்னான அவர்களால் படைக்கப்படுகிற படைப்புகளை உலகம் முழுக்க பரப்ப வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஏனெனில் நம் மொழி வழியாக மொழியின் வழியாக நம்மை ஒற்றுமைப்படுத்துகிற சக்தி மொழிக்கு உண்டு. மொழியின் பெரும்பகுதியான இலக்கியத்திற்கு உண்டு. ஆதலால் அகர முதல்வன், சோபாசக்தி, கவிஞர் சேரன், ஜெகநாதன், தமிழினி இப்படி நிறைய போராளிகளின் புத்தகங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அதையெல்லாம் வாங்கி படித்து நாம் நடந்து முடிந்த ஒரு வரலாற்றின் சாட்சியமாய் இப்போது நாம் இருக்கிறோம். எதிர்காலத்திற்கு அந்த வரலாற்றை யார் சொல்லித் தருவது என்கிற கேள்விக்கு இடமில்லாமல் எதிர்கால சந்ததியினருக்கு இது போன்ற இலக்கிய படைப்புகள் ஈழ வரலாற்றை சொல்லிக் கொடுக்கும் என்பதை நாம் நம்புவோமாக. அனைவருக்கும் நன்றி. நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா விரும்பவும், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பகிரவும், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கருத்து பெட்டியில் கருத்துக்களை போடவும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வெள்ளி விடியலில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். கண்ணம்மா